அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளில் வாய்ப்பு தந்த ஆண்டவருக்காக நன்றி சொல்கிறேன். இது காரணமாக இருந்த எங்கள் அன்பு போதகருக்காக, எங்கள் தங்கச்சிக்காக, நல்ல உறவுக்காக நன்றி சொல்கிறேன். சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த தருணங்கள் எல்லாம் கத்த தருகிறார், இந்த வாய்ப்புகள் எல்லாம் கத்த தருகிறார். பாஸ்டர் சொன்னாங்க, வரிசையாக லிஸ்ட் கொடுத்தாங்க. பரிசுத்தம் என்கிற தலைப்பில் பேசணும் பாஸ்டர், வரிசையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்பாக நிறைய போட்டிருந்தாங்க. இப்போ நான் யோசித்து ஜெபம் பண்ணேன். இதுக்கு ஒரு வசனத்துக்கு ஆதாரமாக சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு தலைப்பில் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ட்ரெண்டே மாறிடுச்சு. சொல்லுங்கள், அல்லேலூயா. பரிசுத்தம் என்கிற வார்த்தை என்பது நிறைய பேருக்கு பரிசுத்தங்கிறோம். அப்படின்னா நம்மை சரி செய்து அவருக்கு நிகராய் நம்மை கொண்டு போவது. நம்மை சரி செய்து அவருக்கு நிகராய் நம்மை கொண்டு போவது. ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தர், ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் இப்போ பரிசுத்தர் அவர் இருக்கிறதுனால அவருக்கு நிகராய், அவருக்கு ஈக்குவலா, அவருடைய சாயலா இந்த உலகத்தில் வெளிப்படுவது தான் பரிசுத்தம். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. பரிசுத்தம் என்பது என்ன சொல்ல போனாக்க, ஒரு மாட்டுக்கு கொம்பு சீவுறாங்கல்ல, ஒரு முற்றத்துக்கு, அந்த மாதிரி யுத்த காலத்தில் நம்ம ஜெயத்தை எடுப்பதற்கு தான் இந்த நாட்கள். நமக்கு வருகிற வெற்றிக்கு முன்னாடி ஆயத்தப்படுவதுதான் இந்த நாட்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வெற்றி இருக்குது. வெற்றி என்னால் அடைய முடியல, பரிசுத்தமான அடைஞ்சிடலாம். பரிசுத்தமான அப்ப வெற்றி அடைவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? பரிசுத்தம். சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் சொல்றாரு யோசுவா 3ஆம் அதிகாரம், தான் ரெஃபரன்ஸ் வசனம். அதுக்கப்புறம் நிறைய காரியத்தை இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். பரிசுத்தம்னா நம்ம எதெல்லாம் குறைஞ்சிருக்கிறோம், எதெல்லாம் சரியா இல்லை, எதெல்லாம் நம்ம இன்னும் சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற காரியத்தை, ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம இன்னும் எந்த அப்படின்னா, நம்ம எல்லாமே நீங்களா இருக்கணும், நானா இருக்கணும், எல்லாம் 100% சரியானவர்கள் இல்லை. நாம அவர் பூரணராகும்படி கடந்து போகிறோம். பூரணராகும்படி சொல்லுங்க, அவர் பூரணராகும்படி. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அனுதினமும் நம்ம சரி செய்து அவரோடு வாழ்வதற்கும் அவர்கிட்ட போய் சேர்வதற்கும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதுதான் பரிசுத்தம். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நீங்க என்ன பரிசுத்தம்னா அப்படின்னா இந்த டேபிள் இருக்குது. இந்த டேபிள் ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஸ்ட் என்ன செஞ்சிருப்பாங்க, பாஸ்டோ சிஸ்டரோ என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு துணியை போட்டோ, ஒரு எதையோ போட்டு நல்லா தொடச்சி நீட்டா வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்போ நான் நிற்கிறேன், இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா பிரசங்கம் பண்றவங்களுக்கும் நிக்கிறவங்களுக்கும் பரவாயில்லைங்க, தூய்மையா இருக்கு. அதுவே அந்த குப்பையெல்லாம் இது மேல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிரசங்கம் பண்றாங்க, என்ன டேபிள் வச்சிருக்கிறார் பாஸ்டர், என்ன சர்ச்சு வச்சுக்கிறார். பார்த்தீங்களா? அப்ப வந்த உடனே அந்த தூய்மையினுடைய நிறைவு. சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, தூய்மையினுடைய நிறைவு. இன்னும் சொல்ல போனா பரிசுத்தத்திற்கு அதுக்கு ஒரு 5 காரியத்தை நான் சொல்லுவேன். அப்படின்னா உறவின் நிறைவு. சொல்லுங்க, உறவின் நிறைவு. அப்படின்னா அவரோடு இருக்கிற உறவு தாங்க. உறவை சரியானா அந்த பரிசுத்தம் சரியாயிருக்கு. அப்போ உறவு சரி பண்ணுவதற்கு என்னென்னலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எனக்கும் பாஸ்டருக்கும் என்ன செய்யுங்க, ஏதோ வருத்தம் இருந்துச்சுன்னா, சாரி பாஸ்டர், அந்த இடத்துல அன்னைக்கு உங்களை பேசிட்டேன், என்னை சரி செஞ்சுக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கங்க, அது செய்யற பார்த்தீங்களா? இதுதான் உறவு. இதான் இப்போ இந்த நாட்கள்லாம் எதுக்குன்னா, வந்திருக்கிறவங்க பலரும் பல தலைப்புல பேசியிருப்பாங்க. உங்க உவாஜபத்தில் 10 நாளும் 10 வசனம், ஒரே வசனம் பேசினாலும் 10 மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம என்னத்தை கொண்டு வர போகிறோம்னா, நம்ம சரி செய்கிற ஒரு சூழ்நிலை தான் அந்த பரிசுத்தத்தின் நிறைவு அப்படின்னு. இன்றைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் என்ன செய்வேன். அப்ப யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், இன்றைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க நடுவில். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி யோர்தான் பிரவாகித்து வந்துருச்சு. இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது செஞ்சா அது வர வேண்டியது வந்துருப்பா. சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரணும். நீங்க அதை தேடி போக வேண்டியதில்லை, அது உங்களை தேடி வரணும். சொல்லுங்க, நான் அதை தேடி போக வேண்டியதில்லை, எனக்கு டைம் நிறையா இருக்கு. சொல்லுங்க, நான் அதை தேடி போக வேண்டியதில்லை, அது என்ன தேடி வரும்.
அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்போ வர்றேன் உனக்கு தர்றேன் வந்து காத்திருக்குமா. நம்ம சரி செஞ்சுக்கிட்டா எதுக்குமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர்ஸ்களுக்கு தெரியும், ஊழியக்காரங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய பிள்ளைங்களா நாங்களாம் விசுவாசியா இருந்ததா ஏறக்குறைய அடுத்த வருஷம் இந்த வருஷம் 2026 வந்துச்சுன்னா 50 வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷங்க? 50 வருஷம். 50 வருஷம் முழுமையான பெந்தேகோஸ்திலே இருக்கிறோம். சொல்லுங்க, முழுமையான பெந்தேகோஸ்திலே. ஆமா, நாங்க வளர்ந்தெல்லாம் WME சர்ச்சு, IPC சர்ச்சு, அதில் தான் வளர்ந்து இப்படி மேலே வந்தோம். அப்படின்னா பெந்தேகோஸ் அப்போ உள்ள பெந்தேகோஸ் இப்போ இல்லை, அது வேற விஷயம். அப்போ இருக்கிற ஆவிக்குரிய தன்மையும் இப்போ இல்லை. நாங்கள் வளர்க்கப்பட்ட விஷயம்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்கிறேன். 5 காசு ஐஸுக்கு 1 மணி நேரம் ஜோம் பண்ணதான் 5 காசு ஐஸ் வாங்கி கொடுப்பாங்க. 5 காசு ஐஸுக்கு காசு வீட்டில் இருக்குது, நீ போய் ஜோம் பண்ணிட்டு வாடா. அப்போ ஜபத்தில் பழக்க வைக்கிறதுக்காக எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. அதே மாதிரி பேப்பர் படித்தா தப்பு, சைக்கிள் ஓட்டினா தப்பு, இப்படிலாம் நம்ம வளர்க்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். சொல்லுங்க, 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு 4:10 வந்தேன்னு ஒரு நாள் வெறக்கட்டையில் உதவாங்கினேன். 4 மணி. இப்போ பிள்ளைங்க 4 மணிக்கு முடிஞ்சு 5 மணிக்கு சும்மாருமா அப்படின்னு பசங்களோட போயிட்டு ஜாலியாக வர்றாங்க. நாங்கள்லாம் அப்படி வளர்க்கப்பட்டதான ஒரு சிச்சுவேஷன். எந்த ஞாயிற்றுக்கிழமையும் கறி குழம்பு சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைன்னு சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கறி கிடைக்க மீன் கிடைக்க போனதே கிடையாது. அப்படின்னா எல்லா சண்டேவும் தக்காளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் ரெடியாக இருக்கும். எங்கள் சபைக்கும் எங்கள் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டரு. நாங்கள் எல்லாம் நடந்து போயிட்டு தான் வருவோம். நான் விழுப்புரத்தில் தான் படித்தேன். நடந்து போயிட்டு தான் வருவோம். திரும்பி வரும்போது கடல மிட்டாய் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க, பிள்ளைங்க பசியாக இருக்கண்டு. வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம். ஒரு அதிகாரம் படிக்கலைன்னா அன்னைக்கு ஸ்கூலுக்கே போக முடியாது. நீ படிச்சுட்டு போடா, பள்ளிக்கூடம் என்ன அப்படிங்குவாங்க. அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வேதம் படிச்சுட்டு தான் போகணும், ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் வளர்க்கப்பட்டதுனால தான் எனக்கு கர்த்தருடைய கிருபையால எங்கே வேணால் நிற்க முடியுது. எங்களை வளர்த்தவர்கள் சரியாக வளர்த்ததுனால இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்கிறேன். அதனால சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா அற்புதத்துக்காக நீங்கள் போய் பார்க்காதீங்க, அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது தானாக வரும், நீங்கள் தேட வேண்டியதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போதெல்லாம் நம்ம ஏன் கூட கிடைக்கிறதுக்காக போய் தேடிட்டு இருப்பானே, நான் தேட வேண்டியதை தேடிட்டா அது கூட வந்துடும். ஃபீஸ் கேரியரை சரி பண்ணா சப்ளை வந்துடும். ஃபீஸ் கேரியரை விட்டுவிட்டு கரண்ட் வரலன்ட்டு என்ன சொல்லுங்க, இந்த டியூப்லைட்டை கழட்டுறது, அந்த சோக்கை கழட்டுறது, இந்த டியூப்லைட்டை கழட்டுறது, இந்த ஃபேனை கழட்டுறது, இதெல்லாம் ரீசன் அல்ல. நாம் ஆயத்தப்பட வேண்டியதை சரியாக செஞ்சுட்டா அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தம் என்பதில் என்ன இருக்குன்னா உறவு இருக்குது. எனக்கும் தேவனுக்குள்ள உறவு. சொல்லுங்க, எனக்கும் தேவனுக்குள்ள. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுக்கும் நமக்குள்ள உறவு சரியா இருந்துச்சுன்னா அந்த உறவின் மிகுதி தான் பரிசுத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நான் பாஸ்டரை பார்த்துட்டே வாழ்ந்தேன்னா என் சாயல் எப்படி மாறிடும்? பாஸ்டரை போல என் கை தூக்குறது, என் பேச்சு, என் நடமையில எப்படி மாறிடும்? சொல்லுங்க. பேதுருவை பார்த்து அந்த அம்மா சொன்னுச்சு, இவன் இயேசுவோடு கூட இருந்த ஆள் இல்லப்பா. அவன் இயேசுவோடு கூட இருந்துட்டு யார் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, உன் சாயல் அப்படி தெரியுதே. அப்படின்னா உறவுல சரியா இருந்தா என் சாயல் மாறிவிடும். சொல்லுங்க, உறவில் சரியா இருந்தா. சொல்லுங்களே, என் சாயல் மாறிடும். இப்ப எல்லாம் கான்வர்சேஷன் தான். உறவில் சரியா இருந்தா என் சாயல் மாறிடும். இப்ப பரிசுத்தம் என்பது உறவை சரி செய்து கொள்வது. இன்னைக்கு ஆண்டவருக்கும் எனக்கு உள்ள உறவு, கணவன் மனைவி உறவு சரியில்லாம வீட்டில் வாழ முடியுமா? சொல்லுங்க, வாழ முடியுமா? உலகத்திலே ராஜாவா இருக்கலாம், வீட்டுக்குள்ள கூச்சமா தான் இருக்கணும். நான் எங்க வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், நான் திருச்சியில் பாஸ்துக்கு தெரியும், எல்லா தலைமைத்து இருக்கிறேன், எஸ்பிஸில் லீகலில் இருக்கிறேன், ஏன்னா எங்கள் ஏரியாவுடைய தாலுக்கா இருக்கிறேன், ஏஐசிஸில் பிஷப்பாக இருக்கிறேன், நிறைய காரியத்துக்கிறேன். திருச்சி, தஞ்சாவூர் ஒரு 4 மாவட்டத்துடைய பொறுப்புல அரைச்சிறேன். என்பிஎன்ல நேஷனல் இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் 12 மணி நேரம் ஜபம், 24 ஜபம், இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன். அப்படின்னா நான் எங்கேயோ ஊரில் கொடிக்கட்டு பறந்தாலும் என் வீட்டில் யார் தெரியுமா? சொல்லுங்க, நான் கணவனுக்கு நல்ல மனைவி, மனைவிக்கு நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன். இப்போ உறவு சரியில்லைன்னா நம்ம குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கவே முடியாது. குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கவே. அப்போ பரிசுத்தம் என்பதுனா எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு சரியா இருந்துக்கலாம். அந்த உறவு தான் என்னை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போகுது. சொல்லுங்க, உறவு தான் என்னை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போகுது.
இப்போ என் உறவை சரி செய்வது தான் உபவாச ஜெபம். சொல்லுங்க, நான் 5 ஊ சொல்ல போறேன். உறவை சரி செய்து கொள்வதா? சொல்லுங்க, பரிசுத்தத்தினுடைய நிறைவு. சொல்லுங்க, உறவை எல்லாம் என்னோட பேசுங்க. உறவை சரி செய்து கொள்வதுதான் பரிசுத்தத்தினுடைய நிறைவு. இந்த உறவுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கணும். ஆண்டவரோட எப்படி நடந்திருக்கிறோம், எப்படி வாழ்ந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தங்கள் அக்கிரமத்தினாலே சிறைப்பட்டு போனார்களா? பாவம்னு சொல்லல, அக்கிரமம். அப்படின்னா 9 மணிக்கு ஆராதனைக்கு 9:30 மணிக்கு வர்றது என்னதான்? சொல்லுங்க, அக்கிரமம் தான். ட்ரெயினை பிடிக்க முடியுமா? 9 மணிக்கு வந்துட்டு 9:30 மணிக்கு ட்ரெயின், பல்லவன் எக்ஸ்பிரஸ் காலையில் நான் 7:45 தான் வருவேன் அப்படின்னா நிற்பானா? சொல்லுங்க, நிற்க மாட்டான். அப்படின்னா இன்னும் சொல்ல, இந்த வார 6 நாளுடைய ஆசீர்வாதமே ஞாயிற்றுக்கிழமை தான். 6 நாளுடைய ஆசீர்வாதமே. இந்த போவாஸ் காலத்தில் ரூத் இருந்தாங்க, என்னங்க நகோமி இருந்தாங்க. அவங்க போய் வயலில் பொறுக்குனாங்கல்ல, அது எவ்வளவுன்னா 6 காப்படி பொறுக்குனாங்களா. ஒரு மரக்கா எவ்வளவு? சொல்லுங்க, ஒரு மரக்கா எவ்வளவு? 6 காப்படி. இப்போ ஒரு மரக்காவை பொறுக்குனாங்க, 6 காப்படி இருந்துச்சு. அந்த 6 காப்படி தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுச்சு. சண்டே ஆராதனையில் சொல்லுங்க, ஆரம்ப ஜெபம், பாடல் ஆராதனை, சங்கீதம், சாட்சி, காணிக்க, செய்தி, ஆசீர்வாதத்தோட முடியுது. வர்றவங்க ஜெபத்தை கட்டு பண்ணா திங்கக்கிழமை ஒழுங்கா இருக்காது. சொல்லுங்க, திங்கக்கிழமை. அப்புறம் சில கூலி வேலைக்கு போனாங்க, திங்கக்கிழமை வேலை கிடைக்கல. ஞாயிற்றுக்கிழமையா தான் நீ அசட்டை பண்ணி போனீங்க, அப்புறம் திங்கக்கிழமை எப்படி வேலை கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சரியா வந்தீங்கன்னா 6 நாள் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். சொல்லுங்க, அல்லேலூயா. நான் திருவரம்பூர் WME சர்ச்சில் தான் வளர்ந்தேன், அங்கே தான் ஞானசாரம் எடுத்தேன், ஏன்னா அங்கே தான் இருந்தேன். முதல்ல யார் வராங்க, நான் தான் போய் சபையில் போய் பாய் போடுவேன், நான் தான் ட்ரம் அடிப்பேன், நான் தான் சபையை கூட்டுவேன். நான் சபையில் இருக்கும்போது தான், சபையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன் தெரியுமா செய்கிறேன்? அது என் வாழ்க்கையில் நிறைவாய் மாறுச்சு. அப்போ நான் கர்த்தருடைய காரியங்களில் நான் சரியாக இருக்கும் பொழுது அதுவே எனக்கு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையிலேருந்து சொல்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் சபையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் படிச்சுட்டு இருந்தேன், ஐடிஐ படிச்சிருந்தேன். ஐடிஐயில் வந்து கிட்டத்தட்ட இப்போ உள்ள மாதிரிலாம் கிடையாது, மார்க் அடிப்படையில். அப்போ எல்லாம் சைக்கோ, ஓரல், ரிட்டனு, ஏகப்பட்ட டெஸ்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு அடுத்த சண்டே வரைக்கும் 7 நாள் சாப்பிடவே இல்லை. சபையிலே உட்காந்து ஜெபம் பண்ணேன். எனக்கு ரெக்கமெண்டேஷன் தெரியாது ஆண்டவரே, நான் பெரிய அளவுலாம் எனக்கு வசதி இல்லை, உங்களை தவிர எனக்கு வழியே இல்லை ஆண்டவரே, இப்படி தான் ஜெபம் பண்ணேன். ஆனால் இன்டர்வியூவில் நான் 7வது ரேங்காக வந்துட்டேன். சொல்லுங்க, அல்லேலூயா. BHL 1200 பேர் அப்ரண்டிஸில் பாஸ்டர், மொத்தமே 72 பேர் தான் எங்கள் செக்ஷனுக்கு. ஆனால் 1200 பேர். என்ன நினைப்பீங்க, எவ்வளோ இன்ட்ரி, எவ்வளோ ரெக்கமெண்டேஷனு. அதில் 7 நாள் முழுமையாக ஜெபம் பண்ணேன், அறிக்கை பண்ண. 7 நாள் சாப்பிடவே இல்லை, டீ மட்டும்தான். ஏன் தெரியுங்களா? ஆண்டவரால முடியாத ஒரு அதிகாரம் இல்லை, ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் இல்லை, ஆண்டவரால் நடக்காத ஒரு செயல் இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம சரி செஞ்சுட்டா நீங்க நம்ப மாட்டீங்க. என்னுடைய அப்படின்னா BHL எப்படி தெரியுமா வந்தேன்? சொல்லுங்க, மெரிட்ல பாஸ் பண்ணேன். நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். இவ்வளவுக்கு காரணம் தெரியுமா? இந்த வேதத்தை பல முறை படிச்சிருக்கிறேன். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், உங்களுக்கு பணம் இல்லையா, வேதத்தில் 50 அதிகாரத்தை படிச்சுட்டு தூங்கிரு. 50 அதிகாரத்தை படிச்சுட்டு, இந்த வேதத்துக்குள்ளதான் இயேசு இருக்கிறார், இயேசு வேற எங்க இல்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தை நிறைந்தவராய் நமக்குள்ளே. இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்குன்னா இந்த வேதம் தான் இயேசு, இது உங்களோட பேசும். இதை சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில் அற்புதம். சொல்லுங்க, இன்னைக்கு சொல்றேங்க, 100 அதிகாரத்தை படிச்சுட்டு தூங்குங்க, அன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குன்னா என்னிடம் வந்து கேளுங்க. 100 அதிகாரத்தை படிச்சுட்டு தூங்குங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? பெரிய அற்புதத்தை நான் பார்த்தாலு அவ்வளவுக்கு காரணம் இந்த வசனம் தான். இதில் தான் உறவை குறித்து எழுதியிருக்குது. இந்த உறவை சரி செய்வதற்கு வேற எங்கேயுமே இல்லை. வசனத்தில் நின்னா உங்களை உறவா மாறிடலாம். நீங்க வசனத்தில் நிற்கணும். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் என்பது உறவு. நான் இன்னும் நிறைய காரியத்தை சொல்லுவேன். உறவு, அதுக்கப்புறம் பரிசுத்தம் என்பது உடன்படிக்கையின் மிகுதி. உடன்படிக்கைன்னு சொல்லுங்க, உடன்படிக்கையினுடைய. இப்ப பரிசுத்தம் என்ன தெரியுமா? யாரோட உடன்படிக்கணும்? ஆண்டவரோடு. இப்ப ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்ன சொன்னோம்?
மரணமானாலும் ஜீவனானாலும் என்ன செஞ்சிருங்க, நான் வேற எங்க யாரும் என்ன செய்ய மாட்டேன், பின்பற்றி இயேசு ஒருவர் தான் மெய்யானது. இப்ப ரூத்தும் அந்த நகோமிக்கும் ஒரு உடன்படிக்கை வருது. ரூத்து நகோமிக்கும், நீ எங்க படுக்கிறியோ அங்க படுக்கிறப்பா, நீ எங்க உட்கார்ந்துருக்கிறியோ அந்த வசனம் வாசிங்க. ரூத்து வாசிங்க, வாசிங்க 1ஆம் அதிகாரம் வாசிங்க 16ஆம் வசனம். ஒன்னே ஒன்று சொல்லணும், ஆண்டவரே உம்மை தவிர வேற நான் எங்கேயும் போவே மாட்டேன் ஆண்டவரே. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவோடு. சொல்லுங்க, வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவோடு. இயேசுவை விட்டு எங்கேயுமே என்ன செய்ய மாட்டேன், சொல்லுங்க எங்கேயுமே என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் ஆண்டவரே. அதை குறித்து பேச வேண்டாம். அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு மருமக போயிட்டா, இன்னொரு மருமக சொல்றா பேச வேண்டாம். இந்த அம்மா என்ன பலமுறை சொல்லிருக்கிறாங்க, இந்த அம்மா பலமுறை சொல்லிருக்கிறாங்க, எனக்கு என்னமா பிள்ளை பிறந்து வளர்ந்து உனக்கெல்லாம் கொடுக்க போறேனா, நீ போயிரு நீ போயிரு நீ போயிருன்ட்டு. ஆனா ஒருத்தி சந்தர்ப்பம் பார்த்து போய்விட்டா, ஆனா ஒருத்தி சந்தர்ப்பம் வந்தும் போகல. பாருங்க, சந்தர்ப்பம் பார்த்து போய்விட்டால் சந்தர்ப்பம் வந்தும் போகல. சொல்லுங்க, சந்தர்ப்பம் வந்து ஒருத்தனுக்கு பாவம் செய்ய வழி இருந்துச்சு, ஒருத்தர் செய்யறதுக்கு பாவத்தை செய்வதற்கு தேடி போனான். நியாயாதிபதி புஸ்தகத்துல அந்த சிம்சோன் பாவம் செய்ய தேடி போனான். யோசேப்புக்கு பாவம் தேடி வந்துச்சு, தான் வஸ்திரமே போனாலும் பரவாயில்லப்பா, நான் கர்த்தருக்காக நிப்பேன் நின்னா. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை காத்து கொண்டான். இன்னொருத்தர் தான், அவன் பரிசுத்தத்தை குறித்து கவலைப்படல, ஆனால் இவனை காட்டிலும் உன்னதமான தேவ அபிஷேகத்தை அவன் மேல வச்சிருந்தாரு. ஏங்க, ஒரு கதவை எவனாச்சும் புடுங்க முடியுமா? ஒரு நிலக்கால்களை அசைக்க முடியுமா? ஒரு தாடை எலும்புல 1000 பேர் சாவடிக்க முடியுமா? அப்படிப்பட்ட பலம் உள்ள மேல சாத்தான் கை வச்சிருந்தா, யோசிச்சிருந்தா இவனை விழப்படணும்னு சந்தர்ப்பம் பார்த்து விழப்படனா, இவன் பாவத்தை தேடி போனான். ஒரு வேசியை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன். சொல்லுங்க, என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்பேன். அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நான் எங்க வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட். எங்க வீட்டில் எனக்கும் கீழே 6 பேர், எனக்கு கீழே 5 பேர் பசங்க பிள்ளைங்க, எங்க அப்பா அம்மா 2 பேர், மொத்தம் நாங்கள் 8 பேர். நான் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுத்த போது எங்க அப்பா எங்க வீட்டில் டிவி போட மாட்டேன். எங்க அப்பா பிஹெச்எல் எம்ப்ளாய், அப்பயே டிவி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. டிவி போட விட மாட்டேன், சினிமா பாட்டு பாட விட மாட்டேன், ரொம்ப ஹார்டாக இருப்பேன். ஏன், நான் வளர்ந்தது வந்து எங்கள் அப்பா வீட்டில் இல்லை. நான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்ததுலாம் எங்கள் அப்பா வீட்டில் இல்லை. நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அத்தை வீட்டில் தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அங்கே தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க வீட்டில் தான் இருந்தேன், அதனால தான் ஊழியக்காரன் நான் மாறினேன். சொல்லுங்க அல்லேலூயா. என் மேலே திட்டம் வச்சு கர்த்தர் அப்பவே என்னை வேறு பிரித்து கொண்டு போயிட்டார். இந்த சிச்சுவேஷனில் ஒரு நாள் எங்கள் அப்பா, எங்கள் பிள்ளை, எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப பண்ணுறான், வீட்டில் டிவியை போட மாட்டான், அதை பண்ணுறான், எப்போ பார்த்தா அல்லேலூயா ஸ்தோத்திரங்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எங்கள் அப்பாட்ட போட்டு விட்டு எங்கள் அப்பா ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டார். வந்துட்டு இந்த பைபிளை தூக்கி நாசமாக போ, வெளியே போனா அப்படின்ட்டார். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இன்னைக்கு பைபிள் எடுத்துகிட்டு வெளியே போகிறேன், நீங்கள் தான் என்னையை தேடி வருவீங்க, சாவர் வரைக்கும் உங்களை தேடி வரவே மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் ஆராதிக்கிற தேவன் உங்கள் கையிலிருந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் வளர்ந்து வந்த விதமே வேற. ஆனால் இன்னைக்கு என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வச்சிருக்கிறார். நான் கவலைப்படலைன்னு 150 ரூபா வாடகை, ஒரு சின்ன ரூமு, 10க்கு 10 தான் ரூமு, அதில் தான் ஃபஸ்ட்டு நான் போனேன். நான் போகும்போது நான் ஐடி முடிச்சு அப்ரண்டிஸ் முடிச்சு துவாக்குடி கம்பெனியில் ஒரு வெல்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வெளியே போயிட்டேன். நான் போகும்போது என் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். போய் அந்த ரூமில் ஜோம் மாட்டிக்கிட்டு இருந்தேன். துவாக்குடி கம்பெனியில் ஒரு டெம்பரவரியாக வேலை செஞ்சேன். அப்போ தான் என்னை பிஹெச்எல்ல ஒருத்தர் சொன்னார், கான்ட்ராக்டில் உள்ளார ஆள் எடுக்கிறாங்க, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் உள்ளார போனேன். உள்ளார போகும்போது ஜெபத்தோடு போனேன். அங்கே இருக்கிற ஒரு கம்பெனிக்காரரு, எனக்கு நார்த்தில் வேலை கிடச்சிருச்சு, இந்த வேலையை கரெக்டாக 3 மாதம்தான், என் வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை நீங்கள் பொறுப்பாக செய்யுங்கன்னாங்க. 3 மாதத்தில் கர்த்தர் சூப்பர்வைசரை மாற்றிட்டார். அதுக்கப்புறம் சைக்கிளில் போனேன். நான் 2 வீலர் எல்எம்எல் வெஸ்பா அப்போவே வாங்க ஆரம்பித்தேன். என்ன சொல்லுங்க, அதுக்கப்புறம் இந்த 150 ரூபா வீடு 750 ரூபா வீடாக மாறினுச்சு. 750 ரூபா வீடு 2200 ரூபாயா மாறினுச்சு. 2200 ரூபா வீடு 4000 ரூபாயா மாறினுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொந்த இடத்தை கொடுத்து உட்கார வச்சாரு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மீன் டைமில் இந்த 750 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு இடையில தான் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு.
ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் பிஹெச்எல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. போகிற வழியில் எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் பேச்சு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு யாருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. என்ன செய்யுங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லாருமே வேளாங்கண்ணி கோயில் போவாங்க. வேளாங்கண்ணி கோயில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே போவாங்க. போகும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய ஃபோட்டோ இருக்கும், நான் மட்டும் போக மாட்டேன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு. அப்போ என்னங்க 90, 91, 92 இப்படியே வரிசையாக போட்டு வேளாங்கண்ணி ஃபோட்டோ இருக்கும். அப்போ போகும்போது ஏன் ஃபோட்டோ மட்டும் இருக்குது, எங்கள் அம்மாட்ட வந்து கேட்பாங்க, எங்கங்க இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கிறானே, அந்த பையனே காணோம், அதை மோதாரத்து பையங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் மோதாரத்து, நான் சொல்றேன் என் தாயும் தகப்பனும் அவர் தான், நான் அதை பற்றி கவலைப்படலை. இப்படி அதுக்கப்புறம் என்ன செய்ய, எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு இல்லை, எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, ஏன்னா ஆம்புலன்ஸ் போகும்போது சொன்னான் என் பெரிய பையன் சொல்லியிருந்தாரான். நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அவர் படுத்திருக்கிற ஐசியூவில் மேலே எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. நேராக போனேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இதுவரை தான் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார். ஞானசானம் எடுக்க அவர் சாவே கூடாது, இவரு நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு கையை முடிச்சு பார்த்துருக்கிறாரு. ஆஞ்சியோலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எங்கள் பையனை வர சொல்லுங்க நாராம். ஏன் அப்படின்னாக்க நான் சபைக்கு போகணும் அப்படின்னாரு. நான் படுத்திருந்தேன், இயேசுனார் வந்து ஏதோ பண்ணது மாதிரி நான் சொப்பனம் கண்டேன். நான் ஜோம் பண்ணும்போது கத்த தொட்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா, என் உடன்படிக்கையில சரியா இருந்ததுனால நான் இன்னொருத்தரை ஆதாயப்படுத்த முடிஞ்சிச்சு. இன்னொருத்தரை எங்க அப்பா ஞானசானம் எடுத்தாரு, எங்க அம்மா ஞானசானம் எடுத்தாங்க. சபைக்கு எங்க அப்பா தான் போர் போட்டு கொடுத்தாரு, அவங்க தான் ஆசீர்வாதம் இருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க யாரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிற அந்த உடன்படிக்கையில சரியா இருந்தா உங்கள் மூலமாய் சபைகள் கர்த்தர் சபைக்கு நிறைய ஜனங்கள் ஆத்துமாக்கள் வருவாங்க. கர்த்தர் உங்களை ஜனங்களை ஆதாயப்படுத்தல மாறிடுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உடன்படிக்கையில சரியாம சிரிப்பாதனால தான் நம்முடைய சாட்சியை பார்த்து ஜனங்கள் வருவதில்லை. சாட்சியை பார்த்து ஜனங்க, அப்ப நம்ம சாட்சியை பார்த்து வரணும்னா நான் யாரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், என் உடன்படிக்கையில சரியா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அங்க அந்த பாத்தீங்கன்னா அந்த வசனம் வாசிங்க. இப்ப வாட்சி வசனத்துல, என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு, நீர் தங்கும் இடத்திலே உம்முடைய ஜனம் உம்முடைய தேவன், நான் மரணமடையும் இடத்திலே நீ, ஆமா நீ எங்கே அடக்கம் பண்ணப்படுகிற மரணமே அல்லாம வேற ஒன்று நம்ம ஆண்டவர் சார், ஆண்டவரே உம்மை விட்டு எதுவும் என்னை பிரிக்க கூடாதுப்பா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உமக்காகத்தான் வாழுவேன், உம்முடைய பிரசனத்தில் தான் நிற்பேன், இதற்குறமா எதுவும் என்னை பிரிக்க கூடாது அப்படி நீங்க ஜெபம் பண்ணி அதுக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய அற்புதம் உங்க கையில தான். அற்புதம் எங்க இருக்குதுங்க? அப்ப உறவை சரி செய்து உடன்படிக்கையில் நின்றா அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சொல்லுங்க, உறவை சரி செய்து உடன்படிக்கையில் நின்றா அற்புதம் சரியா தன்னாலே. இப்ப நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், உடன்படிக்கை மறந்துடுறோம். உடன்படிக்கை ஒரு சின்ன சாட்சி அப்படின்னா, துவாக்குள்ள பஸ் ஏறுறேன், ஒரு சகோதரன் என் பக்கத்தில் வந்து நிற்கிறார், உட்கார்ந்துருக்கிறார். அவர் ரொம்ப பரிச்சயமானவர். அவர்கிட்ட, பிரதர் சோமா இருக்கிறீங்களா? சும்மா இருங்க பாஸ்டர். ஓ நல்லா இருக்கிறியாப்பா, என்னப்பா அப்படி வந்து உனக்கு எனக்கு சண்டையா, கொடுக்கல் வாங்கலா? சார் பாஸ்டர் சும்மா இருங்க பாஸ்டர். திரும்ப இருக்கிறேன், ஓ நீ என்னத்தான் சொல்லுப்பா அப்படின்னா, துவாக்குள்ள ஏறி அண்ணாமலை வந்துட்டு அந்த ஆள் சொல்லவே இல்லை. நான் நேராக திருவரம்புரம் எங்க போறேன்னு டிக்கெட் எக்ஸ்ட் பண்ணிட்டேன், இவன்கிட்ட பேசாம இறங்கவே கூடாதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நீங்க இறங்கலையாண்ணா? நான் ஏன் இறங்கணும், நான் இறங்க மாட்டேன், நான் எக்ஸ்ட் பண்ணிட்டேன், இன்னொருத்தரை பார்க்க போறேன்ட்டு இவன்கிட்ட பேசிடுவேன். என்னத்தான் உனக்கு சொன்னேன்? பாஸ்டர் தண்ணி அடிச்சிட்டேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லாதீங்க. நான் கேட்டேன், நீ பாஸ்டருக்காக ஞானசானம் நடத்தியா, பரலோகம் 3 ஞானசானம் நடத்தியா? பாஸ்டருக்காக ஞானசானம் நடத்தியா, பரலோகம் 3 ஞானசானம் நடத்தியா? நீ பரலோகம் தான் ஞானசானம் எடுத்த. அப்ப நீ தண்ணி அடிச்சனா பாஸ்டர் பார்க்கறாரு, பரலோகம் பார்க்குதா? சொல்லுங்க, பாஸ்டர் பார்க்குதா? அப்ப பரலோகம் பார்க்கறதுங்கிற பயமே இல்லாம இந்த உலகத்தில் நீ சாராய கடை, நான் சில்லறை மாத்த கூட சாராய கடைக்கு போகாத, வாட்டர் பாட்டில் வாங்க கூட சாராய கடைக்கு போகாத. நீ தண்ணி அடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவானா, இல்ல பாட்டில் வாங்க போன்னு சொல்லுவானா? விசுவாசிங்க, நான் யாரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன்னா உடன்படிக்கை பண்ணினவருக்கு உத்தமமா வாழ்ந்துடணும். சொல்லுங்க, உடன்படிக்கை பண்ணவருக்கு. இப்ப நம்ம உடன்படிக்கை பண்ண என்ன செய்யலங்க, சிரிப்பாயிரும் சில டைம். என்னென்னலாம் சிரிப்பாகிறேன் அப்புறம் சொல்றேன், ஒரு 7 காரியத்தை. அது இப்ப உடன்படிக்கையில சரியா இருக்கு. என்ன சொல்லணும், பரிசுத்தம் என்பது உறவில் நிற்பது, பரிசுத்தம் என்பது உடன்படிக்கையில் நிற்பது, பரிசுத்தம் என்பது உண்மையா இருப்பது. ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையா இருப்பது போல ஆண்டவருக்கும் நமக்கும் உண்மையா இருப்பதான் பரிசுத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருக்கும் எனக்கும் சொல்லுங்க உண்மையா இருப்பதுதான் பரிசுத்தம். ஒரு கொலைகாரன் மோசே யாருங்க?
ஆனா அவனை குறித்து பைபிள் சொல்றது பூமியில் இருக்கிற எல்லாரும் சாந்த குணமா மாறிட்டாங்களா. என்ன புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல. அப்ப ஒரு கொலைகாரனை கர்த்தர் சாந்த குணமா மாற்றி மோசே தேவனுடைய வீட்டில் எங்க உண்மையுள்ள இருந்தானா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை யார் பார்க்கிறவங்களோ இல்லையப்பா, கர்த்தர் பார்க்கிறார். நீங்க யாருக்கு உண்மையா இருக்கிறீங்களோ இல்லையோ கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஸ்ரீலங்கா பல முறை டிராவல் பண்ணியிருக்கிறேன் ஆண்டோட கிருபையினால. ஃப்ளைட்டில் நான் ஸ்ரீலங்காவில் நான் ஃப்ளைட்டு ஏறுறேன். ஒருத்தன் வந்து கீழே நிற்கிறான். 2 இவ்வளோ பெரிய பாட்டிலு, 2 பெரிய பெரிய பாட்டில். அவன் 4 பாட்டில் வாங்கிட்டான். பீரோ பிராந்தி என்னவோ தெரியல வாங்கிக்கிட்டான். 4 பாட்டில் வாங்கிட்டு அது காஸ்ட் எவ்வளோதுன்னு தெரியல. என் பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்துட்டான் ஃப்ளைட்டில். நானும் வந்து உட்காந்துனேன். என் ஏறினது எனக்கு தொந்தரவு. 1 hour தான், 1.25 மணி தான் ட்ராவலு ஸ்ரீலங்காவுக்கும் திருச்சிக்கும். இந்த 1.25 மட்டும் என்கிட்ட பிட்ட போடுறான். ஐயா எங்கேயா வந்திருக்கு, எங்கேயா போறீங்க? திருச்சி வரேன். அப்படிங்களா ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்யணுங்கய்யா. என்னையா? நான் 2000 ரூபா தர்றேயா. எவ்வளோ தர்றேன்? 2000 ரூபா தர்றேயா. இந்த பாட்டில் உங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு கீழே மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருங்கய்யா. அப்புறம் என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க பாட்டில் கொண்டு போகாட்டாலும் பரவாயில்லையா, என் பக்கத்திலே வந்து உங்க பாஸ்போர்ட் தான் சொல்லிருங்கய்யா. இப்ப என் மனைவி இல்லை, என் பாஸ்டர் இல்லை, யாருமே இல்லை. யார் இருக்கிறா சொல்லுங்க? யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். நான் சொன்னேன், நான் ஒரு பாஸ்டரா இருக்கேன், எனக்கு டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ. டிக்கெட் எல்லாம் நான் தங்குற யாரோ தெரியாது அவங்க வீட்டில் 15 நாள் தங்க வச்சு எனக்கு ஊழியம் கொடுத்து ஃப்ளைட்டில் 30 கிலோ ஃப்ரீயாக என்ன வந்திருக்குதுங்க சொல்லுங்க. ஆயில், மாவு, என்னங்க அங்கே இருக்கிற குட் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் இவ்வளோ சுமந்து வர்றேன். அந்த 30 கிலோ இருக்கிறதே எனக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே வேலை வரும். இவ்வளோ இருக்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு 2000 ரூபாய் காசுக்காக என் பாஸ்போர்ட்டை உன்னை சொல்ல வச்சேன்னா உனக்கு திருடலைன்னா ஏசுநாதருக்கு திருடன். உனக்கு திருடன் இல்லை, நான் ஏசுநாதருக்கு. நான் ஏசுநாதர் பேரை நான் கெடுக்க மாட்டேன். நீ எவன்டேஜ் போன கொஞ்சம் இப்படி பேசினா நான் பாருங்க, சார் ஏய் பைலட்ல போய் மாட்டி விட்றேன், ஒழுங்கா போடா அப்படின்னு பேசுற மாதிரி எழுந்து போயிட்டான். ஒருவேளை நான் அந்த தப்பை பண்ணியிருந்தேன்னா நான் யாருக்கு தெரியுமா நான் உண்மை இல்லாம இருக்கிறேன் சொல்லுங்க? ஆண்டவருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம அந்த உண்மை இருக்கு பார்த்தீங்களா. நான் உண்மைன்னு சொல்றேங்க, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை சரி செய்து கொடுங்க. உங்க அற்புதம் உங்க கையிலங்க, உங்க ஆசீர்வாதம் உங்க கையிலங்க சொல்லுங்க. பல லட்சங்களை அனுதினமும் பார்க்கிறோம், பல ஆயிரங்களை பார்க்கிறோம். எங்களை நம்பி கர்த்தர் பல சபைகளுக்கு நேற்று போன வாரம் 40 லட்சம் ரூபா ஒரு பாஸ்டர் வந்து கேட்கிறார். ஒரு ஃபண்டு வருது பாஸ்டர், உங்க ஏரியாவில் ஒரு சபையை காட்டுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். உடனே போய் காமிச்சேன். அவர் சொல்றாரு, பாஸ்டர் நான் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு செய்யுங்க, எனக்கு அந்த கமிஷன் புரோக்கர் காசு அதெல்லாம் வாங்கல. என் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் வச்சிருக்கிறார். நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், பேர பிள்ளையை தந்துட்டாரு, நாங்கள் சுகமா இருக்கிறோம். அப்படின்னா நான் மனுஷன் வாழ்ற வாழ்க்கை இல்லப்பா, என் தேவன் பார்க்கிற வாழ்க்கை வாழ்றேன் பார்த்தீங்களா, அதுதான் பரிசுத்தம். நான் சொல்ல விரும்புறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு என்ன செய்கிறோம்? நம்ம பாலிஷ் பண்ண வந்திருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை பாலிஷ் பண்ண வந்திருக்கிறோம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாலிஷ் பண்றதை சரியா பாலிஷ் பண்ணிட்டா பார்க்கிறவங்களுக்கு பிரகாசிக்கலாம், பார்க்கிறவங்களுக்கு அதுதாங்க பரிசுத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சட்டை இருக்குது, இங்க எங்க குழம்பு அப்படியெல்லாம் ஊத்தி கிடக்குது, நான் அதோட வந்து நின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுங்க? பாருங்க என்னங்க இதை துவைச்சு வந்து நின்னா சூப்பரா இருக்குதுங்க. இப்ப இயேசு நம்மளை சூப்பரா மாத்த விரும்புறாரு சொல்லுங்க. இயேசு நம்ம சூப்பரா மாத்த அதுக்குதான் இந்த நாட்கள் தந்திருக்கிறார். அது பாஸ்டரோடு பேசியிருக்கிறார், என் பிள்ளைகளாம் சூப்பரா மாத்தணும்பா சொல்லுங்க. இது வரைக்கும் இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி மாத்தணும் சொல்லுங்க. இப்படி இருக்கிறவங்கள இப்படி மாத்தணும். நம்ம எல்லாம் இப்படி வாங்குறவங்க இல்ல, இப்படி கொடுக்குறவங்க. என் வாழ்க்கை 2026 அநேகருக்கு இப்படி கொடுக்கிறவங்கள என் வாழ்க்கை மாறப்போகுது சொல்லுங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுது. நாங்க இப்படி இல்லை சொல்லுங்க, இப்படி இல்லை. இந்த ஐபிஏ கூத்தூர் சபை இப்படி இல்லை. இந்த பட்டணத்துக்கு ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணம், ஒரு சியோன் கோட்டை. இந்த கோட்டையை பார்த்து திரளான ஜனங்கள் வரணும். நம்ம சரி செய்து கொண்டா வர்றதுக்கு ஜனங்க ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு சரி செய்வதற்கு தான் இந்த ஆயத்த நாட்கள் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உறவில் நிற்கணும், உடன்படிக்கையில் இருக்கணும், அதுக்கப்புறம் உறுதியாய் இருக்கணும். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவருடைய பூர்ண சமாதானத்துடன் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகத்தில் நம்ம என்ன இருக்கணுங்க? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். நம்பிக்கையில
சொல்லுங்க. நம்பிக்கையில யாருக்காகவும் நம்ம அழைச்ச தேவனை ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது. நீ யாரை வேணாலும் திட்டு, எங்க அப்பாவை திட்டுறாது, யாரை வேணாலும் திட்டு, எங்க ஆண்டவர் மேல சொல்லாத. என் ஆண்டவர் யார் தெரியுமா? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அந்த அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த பைபிள் அந்த ஒரு வார்த்தை தான் வசனம் ஹோல் பைபிள் இருக்குது. பரிசுத்தத்தில் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஏன்னா அவர் ஹோலியில கிரேட், அவர் சுப்ரீமா. பரிசுத்தத்தில் கிரேட். யாத்திராம புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 11 அந்த வசனம் படிங்களேன். அந்த வசனம் படிங்க. வாசிங்க. ஆண்டவர் யாருங்க? சொல்லுங்க. அவர் சுப்ரீம். அவருக்கு நிகரா இந்த உலகத்துல யாருமே கிடையாது. சொல்லுங்க. அவருக்கு நிகரா இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யார் அதை வைக்க வைக்கிறாரு? அவரோடு நம்மளை தான் சேர்க்க விரும்புறார். அவர் இருக்கிற இடத்துல நம்மளும் உட்கார வைக்கிறார். அவர் யார் தெரியுமா? பரிசுத்தத்துல கிரேட். சொல்லுங்க. என் ஆண்டவர் பரிசுத்தத்திலே அவர் கிரேட், அவர் சுப்ரீம். அவருக்கு நிகர அந்த உலகத்துல யாருமே இல்லை. சொல்லுங்க. அவருக்கு நிகர அந்த உலகத்துல அவர் யார் தெரியுமா? பரிசுத்தத்துல சொல்லுங்க சுப்ரீம், சூப்பர். அவருக்கு மேட்ச யார் சொல்லுங்க உலகத்துல யாருமே இல்லை, எந்த தெய்வங்களும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி என்றால் அவர் யார் தெரியுமா? என்னங்க அதுல உண்மையா இருக்கணும். என் ஆண்டவர் யார் தெரியுமாப்பா? ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர். என் ஆண்டவர் யார் தெரியுமா? நீதியை நியாயமா செய்கிறவர். அவர் பரிதானம் வாங்க மாட்டார், அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், அவர் அநியாயம் செய்ய மாட்டார், அவர் வார்த்தை தூய்மையானது, அவர் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார், அவர் அநியாயம் பண்ண மாட்டார், தீங்கு செய்யவே மாட்டார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாராம். நம்ம செய்வோமா? நன்றியர்களுக்கு துரோகிகளுக்கு நன்மை செய்யுமா? லூக்கா சொல்லி இருக்குது, நன்றியர்களுக்கு துரோகிகளுக்கு நன்மை செய்கிறாராம். அப்ப இந்த ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யாரு? சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? தீமையை பார்க்க மாட்டாத. அப்ப நம்முடைய ஆண்டவர் பேர்ல நான் உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? உறுதியா. நான் நம்புற ஆண்டவர். சொல்லுங்க. வாழ்வோ சாவோ என்ன வந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை நான் உறுதியா இருப்பேன். ஆண்டவர் அந்த நம்பிக்கையில் உறுதியா இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு எங்க சபையில ஆரம்பத்தில் 80, 82, 85 ஒரு சிஸ்டர் ஒரு இந்து மார்க்கத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் பேரை சொல்லலாம் விரும்பல. அவர் பிஹெச்ல ஒரு மிகப்பெரிய இதில் இருக்கிறார், ஒரு ரவுடி கோஷ்டி மாறி. அப்படி இருந்த ஒரு அந்த சிஸ்டர் சர்ச்சு வாசப்பள்ளே அடிப்பார். அந்த அம்மா தெரியாம சபைக்கு வரும், கேள்விப்பட்டா தண்ணி அடிச்சுட்டு வந்து தரதரன்னு இழுத்துட்டு போவார், அடிப்பாரு, உதப்பாரு. அந்த சிஸ்டர் நல்ல கலரா இருப்பாங்க. அவங்க வாங்கின அடிக்க அளவே இல்லை. வீட்டில் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் வந்துடாதீங்க, நான் தெரியாம சபைக்கு வர்றேன். ஆண்டவருக்கு அவ்வளவும் சகிச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமாச்சு? அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் அரவாணிகளுக்கெல்லாம் தலைவர் இருந்தார், நிறைய ரவுடிகளுக்கு தலைவர், கட்ட பஞ்சாயத்துக்கு தலைவர். அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. அனாதை போல இருந்த அவர்களுக்கு கர்த்தர் சொந்த வீட்டை கொடுத்தார். பையன் டாக்டரா இருக்கிறான், பொண்ணு டாக்டரா இருக்குது, நல்ல உயர்ந்த இடத்துல வெளிநாட்டில் இருக்கிறாங்க. திருமணங்களை நான் தான் முன்னாடி செஞ்சு வச்சிருக்கேன். 40, 35 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களாம் ரட்சிக்க. பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட அவங்க சபையில் நான் செய்து கொடுத்தேன். சிஸ்டர் சொன்னாங்க, ஜான் பீட்டர் பாஸ்டர் வந்தா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான், என் நிலைமையை பற்றி அறிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா அவங்க எதுல தெரியுமா உறுதியா இருந்தாங்க? அடி வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் இயேசுவுக்காக. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப பரிசுத்தம் என்பது உறவிலையும், உடன்படிக்கையிலையும், உறுதியிலையும், உண்மையிலையும் கடைசியா உத்தமமா இருக்கணும். உத்தமமா சொல்லுங்க, உத்தமமா கர்த்தரை சேவிக்கணும். அப்ப உத்தமமா இருந்தோம்னா அதுதாங்க பரிசுத்தத்துடைய நிறைவு. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் பரிசுத்தத்துடைய நிறைவு. அப்ப நம்ம பரிசுத்தமானா எல்லாம் சொல்றாங்க, அந்த ஆளுடைய பரிசுத்தம், இந்த ஆளுடைய பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தத்தெல்லாம் சொல்றாங்களே.
நம்ம பரிசுத்தத்தை குறித்து நம்ம என்னன்னாக்க ஏதோ நினைக்கிறோம். பரிசுத்தம்னா இதை பிரசங்கம் பண்றோம், கேட்கிறோம், அப்படி மட்டும் இல்லைங்க. நம்மை சரி செய்து கொள்வதுதான் பரிசுத்தம். நம்மை அவரோடு சரியாக்கி கொள்வதுதான் பரிசுத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன். சொல்லுங்க, நான் எங்கே இருக்க. நிறைய பேர் சொல்லுங்க, நம்ம இருக்கிற இடத்துல இயேசுநாதர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், வசனம் அப்படிதான் எழுதியிருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறாரு, 2 3 கூடி இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. ஆனாலும் தனிமையில சொல்லுது, நான் எங்கே இருக்கிறேங்க ஊழியக்காரன். அப்ப அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறதா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. சொல்லுங்க, அவர் இருக்கிற இடத்துல இருப்பதுதான் சொல்லுங்க தேவ பிள்ளையுடைய, அதுக்கு நிகரா கொண்டு போறது அந்த உபவாச ஜெபம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவு என்ன செய்வேன், நாளைக்கு உங்கள் நடுவு என்ன செய்வேன். அப்ப அற்புதம் ரெடியா இருக்குது. செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சொல்லுங்க, எத்தனை லட்சம் ரூபாய் கடனா இருந்தாலும் ஏசு ஐஸ்வர்ய சம்பந்தர். ஏசு சொல்லுங்க, ஏசு. ஆமா, 2 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும். பாஸ்டும் கல்யாணம் நடத்துறாங்க. வந்திருந்தேன், ராஜா விட்டு கல்யாணம் போட்டு நடந்துச்சு. ராஜாத்திக்கு நடத்த மாதிரி நடத்தி வச்சாங்க. ஒன்றும் செக்கெல்லாம் அடிச்சு கையில் வைக்கல. இயேசுவை நம்பணும், கர்த்தர் கைவிடவே இல்லை. இயேசுவை நம்பணும், கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லை. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பாஸ்டுடைய வேற பாப்பாவுடைய திருமணத்தில் எங்க பிள்ளைக்குதுங்களா, எங்க திருமணம் ஃபுல்லாவே வெறும் பாஸ்டருக்கு தான், விசுவாசி கூட பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு. அப்படின்னா பல லட்சங்கள். நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், 15 லட்சம் ரூபாய் ஆனிச்சு. எங்கடா வச்சுன்னா கடனே இல்லாம கத்த தந்துட்டார். நம்ம நடக்க சரியா இருந்துச்சுன்னா வர வேண்டியது தன்னா வந்துடும், வர வேண்டியது. அப்ப நீங்க பரிசுத்தம் என்பது அவரோட கூட என்ன செஞ்சுக்கணும், உங்களை என்ன செஞ்சுக்கணும், சரி செஞ்சுக்கணும். இப்ப அந்த பரிசுத்தத்துக்கு தான் சொன்னேன், உறவு சொல்லுங்க, உடன்படிக்கை, உண்மை, உறுதி, உத்தமம். இது 4லையும் எந்தெந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அதை அப்படி அலசி ஆராயத்துக்கு தான் கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அலசி ஆராயத்துக்கு தான் கொண்டு இருக்கிறார். வேதத்தில் ராஜாக்கள், 1 ராஜாக்கள், சாமுவேல் 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், இது எல்லாமே ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்லியிருக்குது. இந்த புத்தகங்களை யாரும் சொல்லியிருக்குதுங்க, ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்லியிருக்குது. மொத்தம் 40 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள்? அதில் 39 ராஜா, ஒரு ராஜாத்தி. 39 ராஜா, ஒரு ராஜாத்தி. அவங்க தான் என்ன செய்றாங்க, தேசத்தை ஆண்டிருக்கிறாங்க. சவுல்லேருந்து ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் அவன் பிள்ளைன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ 40 ராஜாவில் ஒரே ஒரு ராஜாத்தி, அவன் தான் அத்தாலியால். அவன் யாருங்க, அத்தாலியால். அவன் என்ன செஞ்சுட்டாங்க, கொன்று போட்டுட்டாங்க. மீதி 39 பேர். இந்த ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிச்சு. ராஜ்யம் 2ஆ பிரிச்சு, அந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20. அப்ப யூதா கோத்திரத்துல 20ல ஒரு அம்மா போயாச்சு. மீதி எத்தனை பேருங்க, 19. இந்த 19ல ஒரே ஒரு ராஜா தான் 100% ஒரே அதிகாரத்தில் 8 வசனம் தான் இருக்குது. அவன் ஒருத்தன் தான் எந்த விதமான குறைபாடு சொல்லாம வாழ்ந்தவன். சொல்லுங்க, யோதாம். கரெக்டா, சூப்பர், கை தட்டுங்களே. பாருங்க, எடுத்தவன பாருங்க, அட்டகாசங்க. சொல்லுங்க, யோதாம் ராஜா. அவனை குறித்து 8 வசனம் தான், எந்த குறையுமே, ஒரே அதிகாரம் தான். சொல்லுங்க, பிரசங்கத்தை பாதி அவங்க கொண்டு வந்துட்டாங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மீதி எல்லாமே செம்மையானதா செஞ்சாங்க கர்த்தருக்கு. சொல்லுங்க, செம்மையானதா. ஆனா செம்மையானதா செஞ்சாங்க, ஆனா சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாங்க. செம்மையானதா செஞ்சாங்க, சின்ன சின்ன குறைபாடுகளை இப்ப நம்ம சரியாதான் செய்கிறோம். ஒரு சின்ன குறைபாடு, ஆனாலும் இப்படி செஞ்சிருக்கலாங்க, கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஆனாலும் பைபிள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் பின்னாடி அவன் செய்த தவறுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஆனாலும் என்னென்ன வருதுன்னு பார்க்கணும். சொல்லுங்க, ஆனாலுன்னு சொல்லுங்க, ஆனாலுன்னு சொல்லுங்க, என்னென்னு. ஆமா, சர்ச்சுக்கு நேரமே போகலான்னு தான் நினைச்சேங்க. திடீர்னு எங்கள் அக்கா வீட்டுக்கார் வந்துட்டாரு. அப்புறம் அவங்களுக்கு போய் கடையில் டீ கொடுத்து சாப்பாடு கொடுத்தேன். மணி 10:30 மணி ஆச்சு. சரி விட்டுரு, அடுத்த வாரம் போய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த 52 வாரத்தில் ஆனாலும் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். ஆனாலும் அப்போ சொல்லணும், அவங்களையும், ஓ நானே சாப்பிடல, உனக்கு என்ன சாப்பாடு, வா சர்ச்சுக்கு போகலாம். சொல்லுங்க அல்லேலூயா. நான் 91, 91, 92 நினைக்கிறேன். 92 ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய பையன் வந்து 1 வயசு 1.5 வயசு. எங்கள் மாமா வீட்டு விசேஷத்துக்கும் அன்பில்
அவங்க எங்கள் அப்பா சொன்னாங்க, என் சார்பில் நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க வீட்டில் காது குத்துறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, வசனத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ன ஆள். இப்போ அந்த நேரத்தில் ஒரு சிரிப்பு எனக்கு வந்துருச்சு. எங்கள் அப்பா சொல்லிட்டாரே, எங்கள் அப்பாவும் ஞானஸ்நானம் எடுத்துட்டார்ல, இப்போ எல்லாம் அவங்க சரி அப்பா ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோமே போவோன்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கே போயிட்டோம் சொல்லுங்கள், சனிக்கிழமை நைட்டே புறப்பட்டு போயிட்டோம் நாளைக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் கட்டு, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கட்டு. உங்களை சனிக்கிழமை போயிட்டோம். நைட்டு அங்கே கூரை வீடு தான் போய் படுத்துருக்குறோம். நைட்டு 10:30 மணிக்கு மேலே, அது வரைக்கும் மழை வரலங்க. 10:30 மணிக்கு மேலே மழை வந்துருச்சு. 11:30 12 மணிக்கெல்லாம் சார காத்து. அது வரைக்கும் நல்லா இருந்தால ஒரு கரெக்டாக 2:30 3 மணி இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறான் பையன். என்னன்னே தெரியல. நைட்டு முடிச்சு ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம்னே இருக்கிறோம். கரெக்டாக காலையில் அந்த விழா நடக்கும்போது ஒன்று 10:30 மணி இருக்கும். 10:30 மணியில் கண்ணில் தண்ணி வருது. இப்படி மேலே முடிக்கிறான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. எங்கள் மாமா சொன்னேன், மாமா இனிமேல் வீட்டில் இங்கே இருக்க முடியாது, நீங்கள் ப்ரோக்ராம் நடத்துங்க, நான் திருச்சிக்கு போயிடுறேன், வீட்டுக்கு போயிடுறேன். அப்படி இல்லைப்பா நீ வாப்பா, ஒரு டாக்டர் இருக்கிறாரு சொல்லிட்டு, ஒரு நல்ல மனுஷன் டாக்டர், சின்ன வயசாக அவர் ஒரு 25 26 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். நேரம் அங்கே கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் சின்ன பிள்ளைங்க இப்படி அழுவுறீங்க, 2 பேருமே அழுவுறீங்க, இருங்க நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டார். நாங்கள் வெளியே நின்னோம். நானும் என் மனைவி கை பிடிச்சோம். எங்கள் வாழ்நாளில் இதுதான் கடைசி சண்டே. எங்கள் அக்காவோ மாமாவோ அத்தானோ யார் இருந்தாலும் சாவுக்கும் நல்லது கெடுத்துக்கலாம், உம்மை விட வேற பெரிய மேன்மை எதுவும் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்குறோம். இதான் லாஸ்ட்டு, எங்களை மன்னிச்சு எங்கள் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு ஊசி தான் போட்டிருப்பாரு. 2 நிமிஷம் கழிச்சு சிரிச்சுட்டு வர்றான், பா அப்படின்ட்டு வர்றான். நாங்கள் பார்த்தோம், எனக்கு சந்தோஷம். அப்போ டாக்டர் போட்ட ஊசியில சுகமாகல, நாங்கள் பண்ண உடன்படிக்கையில் சுகமானுச்சு. சொல்லுங்க, டாக்டர் போட்ட ஊசியில் இல்லை, நாங்கள் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணேன். இன்னைய வரைக்கும் நான் மலேசியா போயிருக்கிறேன், சிங்கப்பூர் பல இடங்களில் போயிருக்கிறேன். போகும்போது சொல்லுங்க, பாஸ்டர் சண்டே எங்களுக்கு ஈவினிங் தான் சபை, காலையில் டிக்கெட் போடுறேன், கொஞ்சம் 2000 ரூபா கம்மியாக இருக்குது, அந்த 2000 ரூபா நான் தர்றேன், என் சர்வீஸ் முடிச்சுட்டு தான் நான் வருவேன், இல்லைன்னா வேற ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுறேங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை டிராவல் பண்ணுறேன், எனக்கு வேண்டாம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி என்னன்னா, நான் யார் மேலே நம்பிக்கை வச்சுக்கேன் தெரியுமா? அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன். பணமோ பொருளோ பெருசு இல்லை, நான் இருக்கிறதுல சரியா இருந்துடணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா நீங்க அந்த உடன்படிக்கை இருக்குல்ல, திரும்ப திரும்ப அதான் வருது, அது சரியா இருக்கணும். இந்த ராஜாக்களில் 9 ராஜா, அந்த 9 ராஜாக்களும் ஒரு சில ராஜாக்களுடைய பண்ணத்தை அவங்க செம்மையானதான் செஞ்சாங்க. கத்தருக்கு நலமா தேசத்தை கொண்டு போனாங்க. பலிபீடங்களை அகற்றுனாங்க, வெங்கல தொட்டு இது என்ன சொல்லுங்க, அங்க இருக்கிற விக்கிரங்களை அகற்றினாங்க, பலிபீடங்களை செப் பண்ணிட்டாங்க, தேசத்துல நன்மை ஆற்றினாங்க. தேசமே அமெரிக்கா இருந்து இருக்குது. அமெரிக்கா இருந்த தேசத்துல ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தவறு. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க, ஆனாலும் சொல்லுங்க அல்லேலூயா. 2 நாளாகம தான் எல்லா வசனம் வாசிக்க போறேன். எல்லா 4ஆம் புத்தகத்தை மட்டும் எழுதி வச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிங்க கம்ப்ளீட்டா. 4ஆம் புத்தகம் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு நீ சார்ந்து கொண்டு போன விதியில் கர்த்தர் உமது கையில ஒப்பு கொடுத்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியும் தோல்வியும் வந்து கொண்டே இருக்கிறது. வெற்றியும் தோல்வியும் சொல்லுங்க, திடீர்னு பார்க்குறோம் கையில காசு, திடீர்னு பார்த்தா கடனாளியா மாறிடுறோம். உண்மைதானே? திடீர்னு சந்தோஷமா இருக்கிறோம், திடீர்னு துக்கம் வந்துடுது. வெற்றியும் தோல்வி எப்படி வருதுங்க? மாறி மாறி வருது. இன்னைக்கு நம்ம அலசி பார்க்கணும். இந்த வருடத்துல அந்த ஆசா ராஜாவை போல அவன் நாட்களை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் வாசிங்க 14:1. 14:1 எல்லாம் 4ஆம் புத்தகம் தான். பத்து வருஷம் மட்டும் 5ஆம் வசனம் வாசிங்க. ராஜ் எப்படி இருந்துச்சு?
அதுக்கப்புறம் 15ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். பதினஞ்சு 17 இருந்து அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா 15 யுத்தம் இல்லாத இளைப்பாறலை தந்தார். இப்ப எல்லாமா தேடின போது இளைப்பாறலை தந்தார். அமெரிக்கா மறுபடியும் பாத்தீங்கன்னாக்க இந்த வார்த்தை இன்னொரு இடத்துல வருது. 6ஆம் வசனத்துல 14:6 வருது. யுத்தம் இல்லாத இளைப்பாறை தேசம் அமெரிக்கா இருந்துச்சு. இப்ப அவன் நாட்கள தேசம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேசம் ரொம்ப சொல்லுங்க, ஒரு ராஜாவின் நாட்கள தேசம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா, நல்ல ராஜாங்க. நம்ம இந்தியா பாக்குறோம்ல, ரொம்ப நல்ல இந்தியா, ரொம்ப அழகா இருக்குது, அப்படிதானே? இந்த 10 வருஷம் முடிஞ்சு 15 வருஷம் வந்துருச்சு. நம்ம என்ன செய்கிறோம்? சரி, வெளியில சொல்ல வேண்டாம், எப்படி நினைக்கிறோம்? இதே மாதிரி இல்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலை மாதிரி, தமிழ்நாடு மாதிரி ஒரு சூழ்நிலை அமைதியா இருந்துச்சு. ஒரு அங்கங்க சின்ன சின்ன நடந்துச்சு. ஆனா இவன் நாட்கள்ல நடந்த போது ஒன்னே ஒண்ணு, ஒரு மேஜர் தவறு என்னன்னா, அவன் டிபெண்ட் பண்றதெல்லாம் கத்தரை அல்ல. கத்தரை டிபெண்ட் பண்ணும்போது சரியா இருந்துச்சு. அவன் கத்தரை டிபெண்ட் பண்ற விட்ட போதுதான் அவனுக்கு துன்பம் வந்துச்சு, இக்கட்டு வந்துச்சு, தோல்வி வந்துச்சு. இந்த வருடம் எல்லா காரியத்துக்கும் 100% கத்தரை மட்டும் சார்ந்து வாழ்ந்திருக்கிறோமா? சொந்தக்காரங்க, உறவு, நண்பர்கள், இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவரே, இந்த காரியத்தில் எங்கள் மாமன் தருவான் அடிக்கடி சொல்லுவேன். பாஸ்டர் சொன்னாங்க, எப்படினாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 1200 மேரேஜ் நடத்தியிருப்பேன் பாஸ்டர். 1200 ஆல் ஓவர் தமிழ்நாடு. அப்படின்னா 1200 நெருக்க ஒரு 500 மேரேஜுக்கு மேலே பிரசங்கம் பண்ணியிருப்பேன். அது ஒரு பெரிய மேட்டர். நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிள் மாற்றும் போது மாமனார் வீட்டு சொத்து, மாமியார் வீட்டு சொத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்குன்னு நினச்சிலாம் வாழாத. இந்த பைபிளை படிச்சுக்கல, பீரோ இருக்குது, கட்டில் இருக்குது, இதுக்குள்ளே தான் ஃப்ளைட் இருக்குது, இதுக்குள்ளே தான் இடம் இருக்குது, இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இதை ஒழுங்காக நேசிச்சா உன் வீட்டுக்கு வர வேண்டிய அத்தனையும் தானாக வந்துடும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நான் எல்லா இடத்துலையும் சொல்லிடுவேன், இப்படியே தான் சொல்லுவேன். மாமியார் விட்டு மாமனார் சொத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காத, இப்படி தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இதில் வளர்ந்த நான், இதோட ருசி எனக்கு தெரியும். இதோட ருசி தெரியும். இன்னைய வரைக்கும் நான் கரெக்டாக 4:30 மணி 4:30 எழுந்திரிச்சிருவேன். எனக்கு ஜெப குறிப்பு போடுவேன். திருச்சிருக்கிற எனக்கு தெரிஞ்சு 40 குரூப்பில் ஜெப குறிப்பு போடுறேன். 40 குரூப்பில், ஒவ்வொரு குரூப்லையும் 200-300 பேர். நான் ஒருவேளை அன்னைக்கு போட மறந்துட்டா காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்கள் ஜெபத்துக்கு என்ன அப்படி பண்ணிட்டீங்களே, இதுக்காகவே நான் காலையில் எழுந்துச்சு எல்லாம் ஜெப குறிப்பு போடுவேன். டெய்லி போடுவேன். ஒரு நாள் 5லேருந்து 5:10 5 அதுக்கு மேலே இருக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை எதை சார்ந்திருக்கிறோம்? உறவுகளை எங்கள் அண்ணன் தருவான், மாமான் தருவான், மச்சான் தருவான், இல்லை இவங்க தருவான், இல்லை என் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், இந்த கம்பெனி என்னை உயர்த்தும், கம்பெனியில் என்னை ரைஸ் பண்ணோம். இதுக்கெல்லாம் தலைவர் இயேசு. அவர் எனக்கு எல்லாம் செய்வார். நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சாலும், டீச்சராக இருந்தாலும், ஆசிரியர் இருந்தாலும், கம்பெனியில் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டியது அது அல்ல. இதை தந்தவரே அவர் தான். இதுக்கு காரணமே அவர் தான். நான் அவர்கிட்ட ஜெபிப்பேன், அவர் என் சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுவார். சொல்லுங்க, சூழ்நிலையில. அப்போ உங்க சூழ்நிலைகள் எப்படி சாதகமா மாத்திரமா, நீங்க சார்ந்து கொள்ள வேண்டியவரை சரியா சார்ந்து கொண்டுட்டா, சொல்லுங்க, அவர் கீழே விடவே மாட்டார். நீங்க சார்ந்து கொள்ள வேண்டியவரை சரியா எல்லாம் சொல்லுங்க, நான் சார்ந்து கொள்ள வேண்டியவரை சொல்லுங்க சரியா சார்ந்துட்டா எனக்கு தொந்தரவே இல்லை. இந்த ராசா நல்லா தான் இருந்தான், அமெரிக்கா தான் இருந்துச்சு, செம்மையா தான் இருந்துச்சு. ஆனா அவன் டிபெண்ட் பண்றதுல கொஞ்சம் வேவ்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு சொல்றேங்க, கர்த்தரை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை. நீங்க சார்ந்து கொள்ள வேண்டியது வேற யாருமே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லணும், இந்த வருடத்துல ஒருவேளை நான் உறவுகளையோ, நண்பர்களையோ, சொந்தங்களையோ சார்ந்து வாழ்ந்துட்டா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த இதுல ஒரு பரிசுத்த குறை வந்திருக்கோம். என் மனசுல கூட எந்த மனுஷனும் தருவான நம்பி வாழக்கூடாது. என்னை அழைச்சவர் நீரு, என்னை கரம் பிடித்தவர் நீரு, என் ரட்சிப்பை தந்தவர் நீரு, உம்மால கூடாது. அதான் சொல்ற, கர்த்தருக்குரிய மகிமையே கர்த்தருக்கு செலுத்தணும். இதான் அது, கர்த்தருக்குரிய மகிமையே. அப்ப வேற ஒருத்தர் சார்ந்து கொண்டுட்டா அந்த மகிமை யாருக்கு போயிடும்? அவர் தான் செஞ்சாரு, இவர் தான் செஞ்சாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், ஏசாயா 8:18, நானும் தேவன் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகள் சொல்றது கூட பைபிள்ல உரிமை இல்லை. என் பிள்ளைகள் சொல்ற கூட உரிமை. ஏன் தெரியுமா? அவர் தந்தது. அதான் பாஸ்டர் சொன்னாங்க, காணிக்கல அவர் கையில வாங்கி அவர் கையில கொடுக்கிறோம். அவர் கையில வாங்கி, சொல்லுங்க, சம்பளம் கொடுத்தது யாரு? சொல்லுங்க, சம்பளம் கொடுத்தது யாரு? சுகபல கொடுத்தது யாரு? ஆரோக்கியம் கொடுத்தது யாரு? அவர் கையில வாங்கி அவருக்கு எல்லாம் அவர் தந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பர்சுக்கு சொந்தக்காரர் அவரு. நான் நிறைய கூட்டத்தை என் பர்சுக்கு சொந்தக்காரரு. இது எம்டி ஆச்சு, நிரப்ப வேண்டியது யாரு?
சொல்லுங்க. அவர் பைபிள் சொல்றது சங்கீத புத்தகத்துல பஞ்சகாலத்துல உயிரோடு காக்கும்படி கர்த்தருடைய கண் அவர் மேல நோக்கி இருக்குதா. பஞ்சகாலத்துல சோறு போடுறதுக்கு ஆண்டவர் கண் என்னை பார்த்துட்டு இருக்குன்னா, அப்ப நல்ல நாட்கள சோறு போடுவாரா போட மாட்டாரா? சொல்லுங்க, போடுவாரா போட மாட்டாரா? அப்ப யாரை சார்ந்து வாழ்றோம்? என் பஞ்ச நாட்கள் ஆண்டவருக்கு தெரியும், என் இல்லாம ஆண்டவருக்கு தெரியும், என் குறைவு ஆண்டவருக்கு தெரியும், என் தேவை ஆண்டவருக்கு தெரியும். அதான் மத்தேயு புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 32ஆம் வசனம் சொல்லியிருக்குது, வேண்டியதெல்லாம் தருவாராம், தேவையும் தருவாராம். வேண்டியதெல்லாம். அப்ப எனக்கு என்ன வேணும்? உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வேணும், ஆண்டவர் தருவாருமா? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, கட்டில் வேணும், ஆண்டவர் தருவாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, இது வரைக்கும் ஒரு 8-10 வண்டினா 8 வண்டினாச்சும் எனக்கு ஃப்ரீயா தான் வந்திருக்கும். வண்டி வாங்கவே இல்லை பாஸ்டர் இது வரைக்கும், சோஃபார் இன்னை வரைக்கும் சொல்றேன். நான் ஒரு நாள் வண்டியே இல்லை, ஆரம்ப ஊழியத்தில் ஒரு காட்டேஜ் பேர் இருக்க கூப்பிட்டுக்கிறாங்க செய்திக்கு. காட்டேஜ் பேரில் போய் செய்தி கொடுக்க போறேன். செய்தி முடிச்சுட்டு சரி வர்றேன்னு சொல்லிட்டு செய்தி முடிச்சு வெளியே வர்றேன். அங்க இருக்கிற ஒரு பிரதர் வர்றாரு. நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், என் வண்டி பஜாஜ் பாக்ஸர், நான் இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன், இது நான் சர்வீஸ் பண்ணி 1 வருஷம் தான் ஓட்டி இருப்பேன், சர்வீஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறேன், ஆர்சி புக்கும் கீ இருந்தாங்க, நீங்க என்னங்க ரொம்ப நாள் நடந்து வரீங்கன்னு கேள்விப்பட்டேன், டிவிஎஸ் பெட்டில் நீங்க ராஜா மாதிரி வரணும் அப்படின்னா, நான் ராஜாவா வரணும்னு யாரோட கர்த்தர் பேசி எனக்கு வண்டியை தர்றாருன்னா, என் தேவையை கர்த்தருக்கு தெரியும். தேவனின் அலைச்சல்கள் எண்ணி இருக்கிறார், என் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னா, உங்க அலைச்சல் உங்க தேவை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க ஏன் மனுஷனை சார்ந்து வாழ்றீங்க? கர்த்தரை சார்ந்து வாழுங்க, அவர் உங்களை ராஜா மாதிரி உயர்த்துவார், ஒரு கை விட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நான் நூற்றுக்கணக்கான பிரயாணத்தை இன்னை வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனையோ அற்புதத்தை சொல்லுவேன், எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை. ஒரு நாள் நைட்டு 3:30 மணிக்கு ஒரு நைட் பிரேயர் முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன் ரோட்ல, வெளியூர்ல. வண்டி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்றாங்க அந்த ஊருக்கு இந்த டைம்ல பஸ்ஸே கிடைக்காதீங்க, நீங்க ஏங்க வந்து ரோட்ல நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், நைட் பிரேயர் இப்பதான் முடிஞ்சிச்சு வந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஏதாச்சும் செய்வார், கர்த்தர் எனக்கு ஏதாச்சும். அந்த திடீர்னு 3:30 மணிக்கு ஒரு கார் வருது. எங்க தெரியுமா வருது? நாங்க திருச்சி பிஹெச்எல் போனோம், எங்களுக்கு வழி தெரியல, உங்களுக்கு வழி தெரியுமான்னு கேட்கறான். நான் கேட்கிறேன், நான் திருச்சி பிஹெச்எலுக்கு தாயா போகணும் அப்படின்னு. சும்மா ஏறிக்கங்க, நீங்க வழியில உங்க அந்த இடத்துல வந்து என்னை விட்டுருங்க அப்படின்னு. சார் உங்களுக்கு தெய்வம் மாதிரி வந்திருக்கிறீங்க சார், நீங்க வந்து இறங்கிக்கங்க சார். நான் கரெக்டா பிஹெச்எல் நானும் போன 3:30 மணிக்கு நான் ஆண்டவனை வேலை செஞ்சுட்டு வர்றேன். எனக்கு நான் டிராவல் பண்ணணும்னு கர்த்தர் எனக்கு ஒரு வண்டியை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு வழியை சுத்தி கலக்க பண்ணி என்னை கொண்டு வராருன்னா, என் தேவனை சார்ந்து கொண்டதுனால வருகிற நன்மைதான் இது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், பல காரியங்களை நான் சொல்ல முடியும் சாட்சியா. ஒரு அம்மா ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா, தன் மகனுடைய கேன்சருக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் அந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் மார்க் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன், அவர் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறவர், அவர் தான் கேன்சருக்கு நோயை கண்டுபிடிச்சார். ஒரு நாள் அந்த தேசத்தில் அவருக்கு அவார்டு கொடுக்க கூப்பிட்டாங்களாம். அவார்டு கொடுக்க, இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு இங்கே வந்துருங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டுருக்காங்க. இவர் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டாரு, சாயங்காலம் 6 மணிக்கு என்ன செஞ்சிருவோம், நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவர் வண்டி எடுத்துட்டாரு, டிரைவர்கிட்ட சொல்லிட்டாரு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. ஒரு 70-80 கிலோமீட்டர் கிட்டக்க வந்துட்டாராம். வந்ததுக்கு அப்புறம் வண்டி சரியான மழை பெய்தான், போகவே முடியாதான். வண்டி ட்ராக் மாறி போச்சு, கூகுள் மேப்பு கட்டாயி போச்சான். அவன் டிரைவர் வந்த தூரத்துல இருந்து தங்கிட்டு 70 கிலோமீட்டர் போயிட்டானா. 1 ஹவர் போக வேண்டிய டிராவல் இப்போ 3.5 மணி நேரம் ஆகுமா, அந்த அவார்டுக்கு போக முடியாதான். இப்ப திடீர்னு யோசிச்சாராம், சேட்டலைட்டும் கட் ஆயிருச்சு, கூகுள் மேப்பும் போட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க ஒரு பார் லைட் எரியுது பார், அந்த வீட்டில் போய் விட்டுட்டு மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு அந்த வீட்டு வாசப்படல போய் நின்றுட்டாராம். வீட்டில் தட்டுறாராம், ஒரு அம்மா வர்றாங்களா, சார் என்ன நேரத்தில் வர்றீங்க? ஆமாம்மா மழை இப்படி ஆகி போச்சு, நான் ஒரு இடத்துக்கு போகணும். இவர் யாருன்னே சொல்லலையா. சரி சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, ஐயா ஒரு டீ சாப்பிடுங்க, லேட் ஆச்சான், 2 இட்லி செய்கிறேன் சாப்பிடுங்க. நானா கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் அதெல்லாம் நல்லா செய்வோமே அப்படின்ட்டு அங்கே எல்லாம் செஞ்சுட்டாங்க. அவர் என்ன செஞ்சாரு, உட்காந்து சாப்பிட்டாரு. முடிச்சுட்டு, ஐயா எனக்கு ஜெப நேரம் வந்துருச்சு, நான் ஜெபம் பண்ண போறேன், என் பையன் இத்தனை வருஷமா கேன்சர்ல இருக்கிறான், நான் ஜெபம் பண்ண போறேன்னு இந்த அம்மா ஜெபம் பண்ணிருக்குதான். இவர் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். இந்த அம்மா என்ன சொல்லுதான், ஆண்டவரே இந்த கேன்சரை சுகமாக்க உம்மால முடியும், 2வது
அந்த டாக்டர் ஒரு மார்க்குன்னு இருக்கிறாராம், அவர் அமெரிக்காவில் இருக்கிறாராம், அவர் வந்தால் சுகமாக்குன்னு சொல்கிறான். அந்த டாக்டரும் தெரியாது, ஆளையும் தெரியாது. நீங்கள் வேணா கொண்டு வர முடியும், நான் இத்தனை வருஷமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், இனி எப்போ சாவான்னு தெரில, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே எப்பயாச்சும் கொண்டு வருவீங்கன்னு ஜோம் பண்ணுதான். ஜோம் பண்ணிட்டு இருக்குதா, இப்படியே தான் ஜோம் பண்ணுதான். இவர் போய் சொன்னாரா, அம்மா நிறுத்துமா, நீ ஜோம் பண்ணல மார்க்கு நான்டாமா அப்படின்னாரா. சொன்னாரா, 8 வருஷமா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், 8 வருஷமா ஜோம் பண்ணிருக்கிறேன். போய் அவர் கார்ல ஏற்றிட்டு போய் அவர் ஃப்ளைட்ல கொண்டு போய் அவர் இடத்துல வச்சு அவனை சரியாக்கி ஒரு ஊழியக்காரனா மாத்திட்டாராம். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், அவர் சொன்னாரா, எனக்கு அவார்டை கூட பெருசு இல்லை, ஒரு மனிதனுடைய உயிர் தான் என் ஆண்டவருக்கு பெருசு. எனக்கு அவார்டு பெருசு இல்லை, ஒரு மனிதனுடைய உயிர் தான் ஆண்டவருக்கு பெருசு. என் அவார்டை கேன்சல் பண்ணி என் ரூட்டை க்ளோஸ் பண்ணி என்ன செய்யுங்க, என்னை வழியை தாறுமாறாக்கி இங்க வந்து நிறுத்திருக்கிறார்னா ஆண்டவர் அவனை கொண்டு அவன் சித்தத்தை செய்ய வச்சுட்டாரு. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டால் உங்கள் நிமித்தங்கள் அற்புதங்கள் சர்வசா நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம சார்ந்துக்கோம் விட்டோன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன டைம் ஆயிரும். வாசிங்க 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. எல்லாமே நாளாகம புஸ்தகம் தான், இந்த 2 நாளாகமத்தில் தான். இதுக்கு பின்னாடி தான் எல்லா ராஜாக்களும் சொல்லுவேன். ஆமா, நான் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன் துரிதமா. இன்னொன்று சொல்ல போனா, ஒவ்வொரு ராஜாக்களுடைய பின்னாடியும் அவரை சுட்டி காண்பதற்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சிருந்தார் ஆண்டவர். ஒவ்வொரு ராஜாக்களுக்கு முன்னாடியும் ஆண்டவர் என்ன வச்சிருந்தாரு? இப்ப சபைக்கு யாரை வச்சிருக்கிறாரு? ஊழியக்காரர் தான் தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறாரு. அவருடைய செயல்களை சரிப்படுத்துறதுக்கு. என்ன சரிப்படுத்த எனக்கு மேல ஒருத்தர் வச்சிருப்பாரு, உங்களை சரிப்படுத்த அந்தந்த சபைக்கு ஒரு ஊழியர். அப்ப ஒவ்வொரு ராஜாக்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல அவங்க தான் சுட்டி காமிக்கிறாங்க. இப்ப இந்த ஆசாவுடைய முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ராஜா ஒரு தீர்க்கதரிசி தான் சுட்டி காமிக்கிறான், அனானிங்கிற ஒரு தீர்க்கதரிசி. இங்க பாத்தீங்கன்னா எகு ஞானதரிசிக்காரன். அப்ப நம்ம சுட்டி காண்பதற்கு யாரோ வெளியில கொண்டு வர மாட்டாரு, சபையிலே கர்த்தர் ஆட்களை வச்சிருப்பார். நம்முடைய ஊழியக்காரர்களை சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அப்ப உள்ள ஊழியக்காரர்களை வேற. யோவானுடைய தலை எதுக்காக போனுச்சு? யோவானுடைய தலை எதுக்கு போனுச்சு? நீ இன்னொருத்த மனைவி வச்சிருக்க சரிதானாப்பா அப்படின்னு சொன்னதுனாலதான் எல்லாம் சேர்ந்து சதித்திரம் போட்டு யார் தலை? யோவான் சாவுடைய தலைய. இப்ப தீர்க்கதரிசனம் அப்படி இல்லை. இப்போ உள்ள தீர்க்கதரிசிகளா அந்த 5 ஊழியங்களும் சபைக்காக இருந்துச்சு. இப்ப அந்த 5 ஊழியங்களும் சபையை விட்டு வெளியே போயிருச்சு. என்னங்க, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர், இதுல எதுக்காக இருந்துச்சு சொல்லுங்க? சபையே சீர்திருந்த பண்ணும் போட்டு தான் இதெல்லாம். இப்ப இதெல்லாம் சபையை விட்டு என்ன செஞ்சிருச்சு? ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியக்காரரு, நான் தீர்க்கதரிசி, நான் அவர் வச்சுட்டாங்க. அது அவங்க பாடு, அது நம்ம தேவையில்லை. ஆனாலும் நம்மை சரி செய்வதற்கு, ஒரு ராஜாவை சரி செய்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சிருந்தார். அவன் மோதாச்சினை பார்க்க மாட்டான். சொல்லுங்க, மோதாச்சினிய ஐயோ இந்த சிஸ்டர் சொன்னா திட்டுவாங்க, இந்த சிஸ்டர் சொன்னா இப்படி பண்ணுவாங்க, இந்த சிஸ்டர் ஐயோ அந்த பாஸ்டர் பிரதர் இப்படி பண்ணுவார். நீ கேட்டாலும் சரி கேட்காலும் சரிப்பா, சொல்ல வேண்டிய வேலை யார் வேலை? ஊழியக்காரருடைய வேலை யார் வேலை? சொல்ல வேண்டிய வேலை. ஏன் தெரியுமா? இது கர்த்தருடைய வாய், சொல்லு வாய் கர்த்தருடைய. இப்ப நான் பிரசங்கம் பண்ற வரைக்கும் தான் எனக்கு என்ன பேசுனேன், நான் வந்திருக்கிறேன் 4 வசனம் எழுதிட்டு வந்திருக்கிறேன், நான் 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறேன், நான் பேசல, எனக்கு யாரை பற்றி எதுவுமே தெரியாது. இது யாரை இன்சிஸ்ட் பண்றா? கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் நம்ம நேசிக்கிறதுனால நம்ம தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார். இப்ப நம்ம சுட்டி காண்பிக்கிறதுனால பாவி அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் தவறை சுட்டி காண்பிக்க நான் பாவி அல்ல. என்னை இன்னும் அவரோடு ஒருங்கிணைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். கையை தட்டுங்களே, கர்த்தரை மையப்படுத்துங்களேன். இன்னும் அவரோடு நெருங்கி போவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஒண்ணு, மனசு சார்ந்து வாழக்கூடாது. 2வது முக்கியமான பாயிண்ட், இதை படிங்க. அனானின் குமாரனாகி இது ரொம்ப முக்கியமான வார்த்தை பாஸ்டர். துன்மார்க்கனுக்கு துணை நின்று, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை. இப்ப நம்ம இந்த வருஷத்துல துன்மார்க்கருக்கு துணை போகாம கூட இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை பாய்க்கிறவனோட கூட்டணி வச்சிருப்போம்ல. கர்த்தரை பாய்க்கிறவனோட, அவன் கர்த்தரை பாய்க்கிறவன், அவனோட கூட்டணி வச்சிருப்போம்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்மார்க்கனுக்கு துணை போய் கர்த்தரை பாய்க்கிறவனை எப்படியா சிநேகிக்கிறா? ஹாய்னா ஹாய் தான். அவனோட நமக்கு ஒன்னா சங்கீத துன்மார்க்கோட ஆலோசனை நடுவாமலும், பாவியுடையவன் இல்லாமலும்,
பரியாசக்கார உட்கார்ந்த இடத்துல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இரவு தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தன் கால கனியை தந்து 70 இருக்கிற மரத்தை அவன் செய்வதில்லை. சொல்லுங்க, வசனம் எங்க இருக்கணும்? வசனம் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் 37 சங்கீதம் அவன் நடைகள் ஒன்றும். சொல்லுங்க, வசனம் எங்க இருக்கணும்? விசுவாச மக்களுக்கு வசனம் இங்க இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் அந்த வசனமே நம்ம நேர்வழியா நடத்திடும். இப்ப இங்க சொல்லு, அவன் என்ன செஞ்சிட்டான்? துன்மார்க்கனுக்கு துணை போனானா. யாருக்கு துணை போனா? சொல்லுங்க. இந்த வருடத்துல ஒருவேளை நம்ம போயிருக்கமா போயிருக்கலையான்னு தெரியல. ஆண்டவர் சொன்ன, ஒரு காலம் கர்த்தரை பகைக்கிறவர்களோடு நான் சிநேகிக்க வைக்க கூடாது. அப்படின்னா ஆங்கில ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் என்பது ஒரு நாள் வர்றதில்லை, ஒரு கண்டினியூ ரிலேஷன்ஷிப். இப்ப பழகலாம், சரிப்பா என்ன வேணும், என்ன முடிஞ்சா டீ தரவா, சரி ஓகே. ஆனா உன்னோட நண்பனா இருக்க மாட்டேன். உன்னோடு நீ ஆண்டவரை பாய்க்கிற இல்ல, ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற இல்ல, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிற இல்ல, நான் உனக்கு துணை போக மாட்டேன். இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைங்க தெரியுமா? சொல்லுங்க, எத்தனை தேவ பிள்ளைங்க தெரியுமா ஆண்டவருக்கு பிரியமில்லாதவங்களும் நண்பர்களை பழக்க வச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு 2 பேர் இங்க இந்த டிவி நம்பர் 1 டோல்கேட்ல பார்த்தேன். அவங்க 2-3 ஆட்களோட வந்தாங்க. அந்த ஆளை கூப்பிட்டேன், இவனோட உனக்கு என்ன வேலை? இவனோட நீ யார் முதல்ல? இவன் யாரு? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இப்படி பந்தியனா நான் உங்க வீட்டில் சொல்லி பிரச்சனை வருவேன். அப்படின்னா என்ன தெரியுமாச்சோ, நம்ம பழகிற அதாவது உன்னை சொல், உன் நண்பனை சொல்லு, உன்னை நான் சொல்றேன். இப்ப நம்ம யாரோட போறோம், யாரோட துணை நிற்கிறோம், யாரோட பேசுறோம், யாரோட பழகுறோம்? இந்த வருஷம் கர்த்தரை பகைக்கிறவங்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் நான் ஒரு நாள் துணை போக மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்களேன், ஒரு நாளும் சுகமாக மாட்டேன். அப்படின்னா இதுவும் ஒரு பரிசுத்தத்தில் ஒரு வழிதாங்க. நான் கர்த்தரை சார்ந்து கொள்ள, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தாம வேறொருக்கு செலுத்திட்டேன்னா அது தேவனுக்கு உள்ள மகிமை போகாது. கர்த்தரை அலட்சியம் பண்றேன், என் கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கு தான் செலுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்குரிய மகிமையை சொல்லுங்க, கர்த்தருக்கு தான். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனா தெரியும் நீங்க யாருன்ட்டு. சொல்லுங்க, ஆஸ்பத்திரிக்கு போனா தெரியும் யாருன்ட்டு. அப்படின்னா ஒருத்தருக்கு கை தூக்க முடியல, ஒருத்தர் கால் தூக்க முடியல, ஒருத்தர் காலெல்லாம் அப்படியே அரிச்சு ஊத்துது, ஒருத்தன் என்ன சொல்லுங்க சீலா வருது, ஒருத்தன் இழுத்துட்டு கிடக்குறான். ஆனா கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்காக வாழ்வதற்காக. என்னை நம்பி இருக்கிறார் ஆண்டவர், உங்களை நம்பி இருக்கிறார். நம்பிக்கைக்கு ஒரு நாள் துரோகம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ஜனங்கள் கர்த்தரை பகைக்கிறவர்களோடு சிநேகிக்க வைக்க கூடாது. அது வாலிப பசங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. சிநேகிக்க வைக்கவே. நான் வேற, அவங்க வேற. நான் ஆராதிக்கிற தேவன் வேற, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தேவன் பக்கமாய் திருத்துவமே தவிர அவங்களோட துன்மார்க்கமான காரியத்தை நினைச்ச கூடாதுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சிஸ்டரை பார்த்தேன், ரோட்டில் பார்த்தேன். அவங்க சண்டே ஒரு சர்வீஸுக்கு போகலாங்க. ஒரு சபை விசுவாசி சபைக்கு போகலை. ஒரு 12:30 மணி இருக்கும். நான் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் இன்னொரு ஊழியத்துக்காக போயிருக்கிறேன். ஒவ்வொரு சண்டையும் எனக்கு 2 ஆராதனைகள் குறைஞ்சது. எனக்கு 2 கிளை சபைகள் இருக்குது, நான் அதை போய் பார்க்கணும். ஒவ்வொரு சண்டையும் நான் 2-3 இடத்துல திருவிருந்து தர்றேன் ஒவ்வொரு சண்டேவும். அப்படின்னா இங்கே சர்ச்சை முடிச்சுட்டு என்னுடைய கிள்ளுக்கோட்டையில் ஒரு கிளை சபை இருக்குது, அங்கே இதை முடிச்சுட்டு KK நகரில் இதை முடிச்சுட்டு இப்படி தான் போயிட்டு இருப்பேன். முடிச்சுட்டு போகிற வழியில் பார்த்தா ஒரு அம்மா வருது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து சபையில் 10 வருஷமா இருக்கிற அம்மா. எங்கேயோ ஒரு திருவிழாவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது. இங்கே பார்த்தா நல்ல ஒரு பொட்டு, இங்கே பார்த்தா நல்ல ஒரு அந்த வெள்ளைக்க என்ன செய்யுங்க அந்த விபூதி இதெல்லாம் தடவிட்டு ரோட்டில் வருது. எனக்கு ரோட்டில் பார்த்தா பேசக்கூடாது, சரி அந்த அம்மா போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன், பார்த்துட்டேன். அடுத்த நாள் நேராக அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். நீ ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை நாள்? நீ ரட்சிக்கப்பட்ட சபைக்கு தானே வர்ற, நீ உலகத்தோட ஒத்து போய் மாமன் இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான், அக்கா இருக்கிறான்னு சொல்லிட்டு போனா நீ செத்தா பரலோகத்து போவியா நரகத்து போவியான்னு கேட்டேன். செத்தா பரலோகத்து போவியா? இப்ப அவன் உனக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டு நீ அவனோடு சேர்ந்து இந்த சேட்டையெல்லாம் பண்றியே, நாளைக்கு உனக்கு நன்மைக்கும் தீமைக்கு அவங்க வருவாங்களா? இல்ல. இவனை நாள் கர்த்தரை சேவிச்சுட்டு உன் வாழ்க்கை இன்னைக்கு பின்னாடி போயிருச்சே, மனம் திரும்பு. அப்படின்னா நிறைய பேரு ரகசியமா உறவுகளுக்காக சொந்தங்களுக்காக கர்த்தரை பகைக்கிறவர்களோடு என்ன செய்கிறோம்?
கூட்டணி வைக்கிறவங்க. அன்பா சொல்கிறேன், நான் எத்தனையோ நான் கம்பெனியில் பிஹெச்சில் வேலை செய்யும்போது ஒரு நாள் என்னுடைய நண்பர்கள், நான் பிஹெச்சில் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் எஸ்எஸ்டிபியில், நான் ஒரு ஐப்ரஸ் வெல்ரு. இந்த டைமில் என்னுடைய கான்ட்ராக்ட்லாம் சேர்ந்து முதலாளிகள் கொண்டாடுவோன்ட்டு ஒரு நாளை வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, நான் சொல்கிறது அப்போவே ஒரு ஆள்கிட்ட 300 வாங்கிட்டானுங்க. 300 500 வாங்கினானு, எல்லாம் 500 வாங்கிட்டு எங்கனாக்க திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற பாண்டியன் ஹோட்டல் மேலே மாடியில் ஒரு பார்ட்டின்டானுங்க. நான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டதுலேருந்து அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டிக்கே போகிறேன். எனக்கு தெரியும் பார்ட்டின்னு என்னன்னே தெரியாது, ஏன்னா அப்படி வளர்ந்துட்டோம். நேராக போனேன், பார்ட்டியில் போனேன். கரெக்டாக எல்லாம் அப்போவே பிரியாணி எல்லாம் கொண்டு வந்து வச்சானுங்க. சரி நானும் உட்காந்து சாப்பிடலான்னு எடுத்தேன் பாருங்க. 4 பாட்டில் இப்போ உள்ள பெரிய பாட்டில் கொண்டு வச்சாங்க. 4 பாட்டில் வச்ச உடனே இது என்னான்னு கேட்டேன். இந்த அல்லேலியாவை திருத்தறதுக்கு தான். நாங்கள் அல்லேலியாவை எடுத்து சொருவி போடுவோம்டா, ஒரு சொருவின்னு சொருவி போடுவோம். அவனை யாரை பார்த்து சொல்கிறேன், இந்த காசை அப்படியே வச்சுக்கலான்ட்டு இறங்கி கீழே வந்துட்டு வச்சு சாப்பிட்டு வந்துட்டேன். என்னை வந்து சொன்னாங்க, இவனை திருத்தவே முடியாதுங்க, இவனை திருத்தவே முடியாது. நான் சொன்னேன், உன்னையோட கூத்தடிக்கிறதுக்கு கர்த்தர் என்னை ஒருத்தர் பார்க்கிறாரு, நான் யாருக்கு துணை போக மாட்டேன். சொல்லுங்க, துன்மார்க்கருக்கு துணை நின்று, சொல்லுங்க துன்மார்க்கருக்கு துணை நின்று, எல்லாம் சொல்லுங்கப்பா, துன்மார்க்க துணை நின்று கர்த்தரை பயக்கிறவங்களோட நான் கைகோக்க மாட்டேன். இந்த வருடம் இதை சர்ச் பண்ணி பார்க்கணும், இப்படி இருந்திருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு ஆள் வாசிங்க, 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம், டைம் வந்துருச்சு. குமாரனை சொல்லுங்க, குமாரனை இவன் சாகும்போது, சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பைபிள்லயே இப்படி கம்பைன் பண்ண வார்த்தை எங்கேயுமே இல்லை. கர்த்தர் பார்ப்பார், சொல்லுங்க கர்த்தர் பார்ப்பார், எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தர் பார்ப்பார், அதை கேட்பார். இது என்ன தெரியுமா சொல்லுங்க, இதுல இந்த தவறு நம்ம எல்லாருமே பண்றோம். இந்த தவறு அதுக்கு தான் சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். இவனை வளர்த்தது யார் தெரியுமா? அந்த யோய்தா ராஜா தான். யோய்தா அவனை களவாய் கொண்டு வந்து அவனை பள்ளி அறையில் வச்சு அவனை உருவாக்கி அவனை ராஜாவாக உட்கார வச்சு அவனை பெரியால அந்த பொம்பளை அமைச்சு, இவன் என்ன செஞ்சிடும், அத்தாலியாலு இவனை கொண்டு போட நினைச்சான், பதவி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான். அப்படிதானமா? இவனுக்கு விரோதமா எழுந்திருச்சான். அப்ப அவளை கொண்டு போட்டுட்டு இவளை மேல வச்சு சின்ன பையன்லயே ராஜாவை உயர்த்திட்டாரு யோய்தா. சின்ன பிள்ளையிலேயே ராஜா உயர்த்திட்டாரு யோய்தா. இப்ப இவன் பெரியாரா வந்ததுக்கு அப்புறம் தான் வளர்த்த வீடு யாருங்க, சொந்த அப்பா தம்பின்னு வச்சுங்களேன். இப்ப தம்பிய அண்ணனும் இருக்கலாம். இவன் ராஜா வந்ததுக்கு அப்புறம் யாரை கொண்டு போட்டுட்டான் சொல்லுங்க, சொந்த அண்ணனே, தான் வளர்த்த வீட்டுல இருக்கிற அண்ணனே கொண்டு போயிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. யாரை கொண்டுட்டான்? எங்க சோர்த்துனா தெரியுமா? எங்க யார் சட்டை எடுத்து கொடுத்தா தெரியுமா? யார் அவனை உருவாக்குனா தெரியுமா? யார் அவனை வந்து மேல கொண்டு வந்தா தெரியுமா? அவனே என்ன செஞ்சுட்டான், அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க பையனே கொண்டு போயிட்டான். இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாரும் யோசிக்கணும், நான் எங்க இருந்து வளர்ந்தேன், யார் என்னை வளர்த்தா, யார் என்னை உருவாக்குனா, யார் என்னை மேல கொண்டு வந்தா, இந்த நிலைமைக்கு வந்தது யார் காரணம்? அவங்களுக்கு நன்றியா இருக்கிறோமா? கடைசி வரைக்கும் நன்றியா இருக்கிறோமா? நன்றியா இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம பரிசுத்தத்தை பற்றி பேசுறோம், இதுவும் பரிசுத்தத்துல ஒரு வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு சொல்றேங்க, எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தவங்க, எனக்கு சாப்பாடு போட்டவங்க, என்னை உருவாக்கணும், இன்ன வரைக்கும் நன்றியா இருக்கணும்னு விரும்புறேன். அவங்க என்ன திட்டினாலும் பரவாயில்லை. நான் போய் 10 வருஷம், உங்களுக்கு தெரியும் எங்க அண்ணனோட நான் 10 வருஷம் பேசுறேன், ஜெயராஜ் பாஸ்டரோட. அவங்க வீட்டில் 5 வருஷம் நான் இருந்து வளர்ந்துருக்கிறேன். வீட்டில் அடுப்படியிலேருந்து சபையில் எல்லாம் நான் தான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் சம் ப்ராப்ளத்தினால வெளியே போயிட்டோம். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார், நீ ஊழியத்துக்கு வர்ற, போய் நீ மன்னிப்பு கேளுண்டு. எங்கள் வீட்டில் நான் தான், எங்கள் வீட்டு யாருக்கும், என் மனைவி கூட தெரியாது, என் மாமனாருக்கு தெரியாது. நேராக போனேன், தயவுசெய்து தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, என்னை எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வழியில் கொண்டு வந்தது நீங்க தான். ஏதோ குடும்பத்தில் பெரியவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்களை ஒன்றுமே பேசலை, மன்னிச்சிருங்க, நீ வெளியே போ அப்படின்னாரு. நான் ஏன் போகணுண்ணே, நான் ஏன் போகணும், நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேனே. அதுக்கப்புறம் திங்க் பண்ணிட்டு 2வது முறை போனேன், நான் மன்னிப்பு கேட்டேன், அவர் ஏற்றுக்கிட்டாரு. என் மனைவியை யாருக்கும் சொல்லாமல் கூட்டிகிட்டு போனேன், என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனேன், எல்லாரும் நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம். சரண்டர் ஆகாத எல்லாமே அவங்க வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால்
இதெல்லாம் இந்த மன்னிப்பு கேட்டு வெளியே வந்ததுனால தான் கர்த்தனுக்கு நல்லா வச்சிருக்கிறார். நான் ஒன்னே சொல்றேங்க, உங்களுக்கு சட்டை எடுத்து கொடுத்துருக்கலாம், வசனத்தில் உற்பத்தி பண்ணியிருக்கலாம், ரட்சிப்பு நடத்திருக்கலாம், உங்களுக்கு தேவையான குடும்பத்தில் திருமணம் பண்ணி வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை உங்களை வளர்ச்சிக்கு செஞ்சிருக்கலாம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. உங்கள் உயர்வுக்கு அது ஒரு பெரிய தடை, உங்கள் வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு அது பெரிய தடை. அதுவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்துக்கு தடையாக மாறிடும். நீங்கள் அலசி பார்க்கணும், நம்ம கடைசி வரைக்கும் என்னை உயர்த்தினவுக்கு நன்றியா இருக்கிறோமா? சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய காரியத்தை பாசுக்கு நான் அவங்களுக்கு தெரிய மாதிரி சொல்ல முடியும்னா நான் இருக்கிற சொல்ல விரும்பல. ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு, எனக்கு திருமணம் பண்ணி வச்ச 2-3 பேர் அங்கே வந்திருந்தாங்க. வந்த உடனே அந்த பெரிய கூட்டத்தில் கூப்பிட்டு என்ன செஞ்சேன், எல்லாருக்கும் சால்வை போட்டு கௌரவம் பண்ணேன். எங்கள் சர்ச்சு நடந்த ஒரு 200 பேர் இருப்பாங்க, மீட்டிங் நடத்தி சால்வை போட்டேன். அங்கே வந்திருந்த ஒரு சிலர் பாசு என்னையே கண்டுக்கல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்துக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. அவங்கள எவனாலும் மறக்க மாட்டேன். அவங்க என்ன எனக்கு விரோதமாக பண்ணாலும் பரவாயில்லை. அன்னைக்கு அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கலாம், நான் 2 வீலர் போடலாம், காரில் போகலாம். அன்னைக்கு எனக்கு மாற்று சட்டை மறு சட்டை இல்லாமல் இருக்கும் போதே நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட தாழ்வெல்லாம் சொன்னா ஒரே சட்டையை துவைச்சி காய போட்டு, அதான் என் தாழ்வி நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னை வரைக்கும் நினைக்கிறேன், ஆண்டவரை நீங்க மட்டும் இல்லாட்டினா இந்த வாழ்க்கை எனக்கு இல்லைப்பா, நீங்க மட்டும் இல்லாட்டினா இந்த சந்தர்ப்பம் இல்லைப்பா. இந்த வருட கடைசியில நன்றியா வாழ்றதுக்கு தான் வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல தான் வந்திருக்கிறோம். நீங்க ஒன்று சிந்திச்சு பார்க்கணும், யாருக்கெல்லாம் நீங்க உங்களை உருவாக்கினவங்களுக்கு வளர்த்தவங்களுக்கு ஒருவேளை அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க, அது அவங்களாச்சு ஆண்டவராச்சு. நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க, தீமை செய்ய மாட்டேன், நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அது ஊழியனா கூட இருக்கலாம். நான் ஆரம்ப ஊழியத்தில் சபையை விட்டு வெளியே வரும்போது எங்க சபையில பாஸ்டருக்கு எல்லாம் தெரியும், எங்க தங்கச்சிக்கு சொன்னாவே உடனே தெரிஞ்சிடும். அந்த பாஸ்டர்லாம் சொல்ல விரும்பல, அந்த சபையில தான் வளர்ந்தேன். சபையை விட்டு பிரிஞ்சு நல்ல ஃபாரின் ஆட்களா ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டாரு சபையை விட்டு, இன்னொருத்தர் கொஞ்சம் நடுத்தர ஆட்களா கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் என்ன தெரியுமா செஞ்சேன், எங்க பாஸ்டர்கிட்ட சொன்னேன், கர்த்தர் ஊழியத்தை. அவர் சொன்னாரு, டேய் அப்படிதான் சொல்லுவாரு, டேய் நீ 1 வருஷம் என்னோட இருறா அப்படின்னாரு. இருறான்னு சொல்லல, நீ இனிமே சண்டே நீ தாண்டா பாட்டு பாடணும், ஆராதனை நடத்தணும். கிட்டத்தட்ட நான் தான் சண்டே பாட்டு பாடி ஆராதனை நடத்துவேன். அவரு திருக்காட்டுப்படியில் ஒரு சபை இருந்துச்சு, இந்த சபைக்கு அவர் தான் போய் திருவிருந்துக்கு போவாரு. அந்த வாரத்தில் நான் தான் சபையை நடத்துவேன். ஒரு நாள் இரவு ஜபத்தில் முழு ஜபத்திலேயே, ஏன்னா 31ஆம் தேதி நீ ஃபுல்லா பார்த்துக்கடா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்படி அப்புறம் ஒரு நாள் சொன்னாரு, நான் ஜெபம் பண்ணேன்டா, உன்னை குறித்து கர்த்தர் நல்லா தெளிவா பண்றாரா அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாள் சண்டே சபையில, ஐயா நான் சபை நடத்தணும்னு வெளியே போக விரும்புறேன், எனக்கு அழைப்பு இருக்குது. அவர் சபையில உட்கார வச்சு எனக்கு 30 ரூபா காணிக்க கொடுத்து, நீ எங்க போனாலும் நல்லா இருப்படா, நீ எங்க ஆரம்பிக்கிறியோ சொல்ற, நான் வந்து உனக்கு செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாலேஜோட அவர் ஆசீர்வாதத்தோட நான் வெளியே போனேன். அதுக்கப்புறம் பல நிகழ்வுகளை அவர் எங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவேன். நான் வீடு சின்ன வீடு அந்த கட்டும்போது சர்ச்சு பக்கத்தில் கட்டும்போது அவர் தான் வந்து பண்ணார். பக்கத்தில் கூப்பிடுவேன், சொல்லார் யாருமே அப்படி செய்யலையாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனால் 1 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதம் தான் போவேன். எனக்குன்ட்டே அவர் டிராவுக்கு அடியில் என்ன வேஸ்டிக்கு அடியில் வச்சிருப்பாரு. நான் போகும்போது ஜானுங்க வா அப்படின்னு பார்த்து இந்த சட்டை இது தூக்கு, என்ன டிராவுக்கு அடியில் தூக்கி பாரு, நான் வச்சிருக்கிற மாதிரி, அது உனக்கு தான் நான் வச்சு எடுத்துட்டு போ, ஜோம் பண்ணிக்க, ஓடு 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 அப்படிங்குவாரு. ஏன் தெரியுமா சொல்றேன், இப்படி வளர்ந்தனால தான் இன்னைக்கு திருச்சியில கர்த்தருடைய கிருபை நான் சொல்றேன், நல்ல ஒரு என்ன மேலே எங்க வேணாலும் வச்சிருக்கிறாருங்க ஆண்டோடைய கிருபை. நான் ஒன்னே சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில உயரணும்னா உங்களை மேலே கொண்டு வந்தவங்களை, உங்களோட சாப்பாடு போட்டவங்களை, ஆவிக்கு நடத்தினவங்களை, உங்களோட சபைக்கு தேவனுக்கு நீங்க நன்றியா இருந்துட்டீங்கன்னா போதும், அதுதான் பரிசுத்தத்தின் உச்சகட்டமாக மாறிடும். இன்னைக்கு நான் 7 சொல்ல முடியல, அதனால ஒரு வசனத்தை வேணா குறிச்சிக்கங்க. யோசியா அந்த 25ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க, வசனம் மட்டும் குறிச்சிங்க, மணி 1 ஆச்சு, நான் முடிக்கிறேன். வாசிங்க 25:1-2. 2 நாளாக தான், வேற எங்கேயும் போல. ராஜாவாகி போதும். ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் முழு மனதா நம்ம கர்த்தருடைய சபைக்கு வர்றோம், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் இருக்கிற முழு மனசா செய்கிறோமா? இந்த யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா குறித்து சொல்லியிருக்குது. யோவான் புஸ்தகத்தில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில்
அங்கதான் சொல்ல சமாரியஸ் சொல்றாரு, முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோட யாரை சேவிக்கணுமா? சொல்லுங்க, யாரை சேவிக்கணும்? இப்ப நம்ம முழு இருதயத்தோட கர்த்தருடைய காரியங்களை செயல்படுறோமா? இந்த வருஷம்லாம் செயல்படணுமா? காணிக்கைக்கு முழு இதயத்தோடு செஞ்சோமா? துதி ஆராதனை முழுமையா செஞ்சோமா? வீட்டில் நடக்கிற காரியங்களை கர்த்தருக்கு முழுசா எல்லாமே செஞ்சோமா? அப்படின்னா நம்ம சிந்திக்கணும். அறகுறையா செஞ்சோமா முழுசா செஞ்சோமா யோசிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருக்கு எதை செஞ்சாலும் முழு மனதா செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அப்ப எப்படி ஸ்தோத்தரிக்கணும்? ஸ்தோத்திரம் பண்ணாலும் முழு மனது, ஆராதிச்சாலும் முழு மனது, கொடுத்தாலும் முழு மனது, எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு முழு மனசா செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க 32:25 வாசிங்க. இந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நீங்க வீட்டில் போய் படிங்க, அவருடைய குறைவு தெரியும். 32:25. என்ன நடந்தா? சொல்லுங்க, உயர்வு வந்ததுக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது? சொல்லுங்க, உயர்வு வந்ததுக்கு என்ன வரக்கூடாது? பெருமை வரவே கூடாது. சொல்லுங்க, உயர்வு எவ்வளவு வந்தாலும் பெருமை வரவே. சொல்லுங்க, உயர்வு எவ்வளவு வந்தாலும் என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. ஆமா, எங்களுக்கு ஆண்டோட கிருபையில சொல்றாங்க, அரசு சார்ந்த எல்லா அதிகாரிகளோட பழகி இருக்கிறேன். இன்னைக்கும் பல அரசு சார்ந்த அமைச்சர்களோட டிராவல் பண்றோம். அமைச்சர் டிராவல் பண்றோம். அனுதினமும் வாரத்தில் 2 நாள் எங்க மினிஸ்டர்ஸோட நான் வாரத்தில் 2 நாள் அவங்களோட தான் இருக்கிறேன். எங்க மினிஸ்டர்ஸோட, என்ன கல்வி அமைச்சரோட, அலுவலகத்தோட இப்படிதான் இருக்கிறேன். இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்து போறோமோ இன்னும் நம்ம உயர்த்துவார். இதெல்லாம் உம்மால வந்தது ஆண்டவரே. பாஸ்டர், நம்ம படிப்புக்கு, நம்ம அறிவுக்கு, நம்ம வளர்ந்த விதத்துக்கு, நம்ம பேக்ரவுண்டுக்கு திருச்சிக்குள்ளார வர வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தருக்காக நின்றதுனால தான் இந்த உயர்வெல்லாம் அவர் போட்ட பிச்சை. நீங்க ஒண்ணு நினைக்கணும், ஒரு நாளும் எனக்கு மேட்டிமை வரவே கூடாது, பெருமை வரவே கூடாது. இந்த ராஜா வாழ்க்கையில அவன் மனம் மேட்டிமையானான். இன்னொரு ராஜா சொல்லி முடிக்கிற 35:22 வாசிங்க. 35 இந்த யோசியா ராஜாவை நான் சொன்ன ராஜா எல்லாம் அது பார்த்தீங்கன்னா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை அகற்றினான், பலிபீடங்களை அகற்றினான், இப்படி கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செஞ்சான். ஆனாலும் யோசியா வந்திருக்குதா? ஆனாலும் எல்லாம் சரியாதாப்பா செஞ்சான். பட் ஒரே ஒரு வார்த்தை, அது என்ன தெரியுமாச்சு? வேஷம் மாறி தேவன் சொல்லாத இடத்துக்கு போனான். வேஷம் மாறி இதனால அடிபட்டு காயப்பட்டு கடைசியில செத்துட்டான். நம்ம ஆண்டவர் என்ன வந்து பாஸ்டர் இங்க போகலாமா, இதை செய்யலாமா? வேண்டாப்பா, கொஞ்சம் பொறுமையாயிரு, அப்புறம் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தடதாயா சொல்றாரு இவரு. எல்லாத்துக்கும் சொல்லுங்க தடதா. எஸ்ங்கிறதே வரமாட்டேங்குதே. அப்படின்னா எஸ்ங்கிறது தான் எஸ்ன்னு சொல்ல முடியும், நோங்கிறத சொல்லு நோதான் சொல்ல முடியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை, நான் ஒண்ணே சொல்றேன், எனக்கு பிரியமா இல்லாவிட்டாலும் அவர் சித்தைய வாழ்க்கையில செய்யப்படணும். அப்ப ஆண்டவரை பிரியப்படுத்தினா, எனக்கு பிரியமே இல்லாட்டாலும் அவருக்கு பிரியமா இருந்தா போதும். சொல்லுங்க, நீங்க போக வேண்டாம் வேணாம் ஆண்டவரே, நீங்க செய்ய வேண்டாம் வேணாம் ஆண்டவரே, இது சரியில்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எதையாவது செய்ய ஆண்டவர் நம்ம அழைக்கல. எதையாவது செய்ய சொல்லுங்க, என்னை எதையாவது செய்ய ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்ய தான் வந்திருக்கிறேன். சொல்லுங்க, எதை செய்ய சொன்னாரோ அதை செய்ய தான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளானை நிறைவேற்றுவதற்கு அவர் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்ய சொல்ல அதை செய்யணும். அவன் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி வேஷம் மாதிரி யுத்தத்தில் யார் போய் நிற்க சொன்னா? நம்ம பண்ற தப்புகளை ஏசுனார் பொறுப்பா? நம்ம பண்ற பாவத்துக்களை ஏசுனார் பொறுப்பா? நம்ம வீட்டில் வந்த நஷ்டத்துக்களை ஏசுனார் பொறுப்பா? என் வீட்டில் நடக்காத காரியத்தில் ஏசுனார் பொறுப்பா? நம்ம தப்பு பண்ணிட்டு யாரை சொல்றோம்? நீ எதுக்குடா அங்க போன? உன்னை யார் போக சொன்னது?
நம்ம கூட அப்படிதான் வார்த்தை நிறைய டைம் கீழ்ப்படுகிறதே இல்லை. இந்த வருடம் பரிசுத்தத்தினுடைய பாசு ஏன் என்னை கூப்பிட்டாருன்னு தெரியல. ஏன் என்னை கூப்பிட்டாருன்னு தெரியல. கேஷுவலாக தான் சொன்னார், மீட்டிங்கில் பார்த்து வந்திருக்கேன்ட்டு. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் வேற ஒரு இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை எடுத்து வந்தேன் பாஸ்டர். அந்த பிரசங்கலாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு இங்கே வந்து தான் பாஸ்டர் வசனத்தை எடுத்தேன். நம்ப மாட்டீங்க, இங்கே வந்து தான் நான் வசனத்தை வீட்டிலே காலையில் ஜோம் பண்ணேன், நேற்று ஜோம் பண்ணேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் சிச்சுவேஷனே மாறிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் சொந்தமாக எடுக்காதடா, வசனமே நானா பேச போகிறேன், நீ இதுலடா நானா பேச போகிறேன், நீ இதுக்கடா இங்கே உட்காந்து 7 வசனம் தானே இங்கே வந்து தான் பாஸ்டர் எழுதுனேன், இந்த வசனம் இங்கே வந்து தான் எழுதுனேன். அப்படின்னா உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அப்போ என் வாழ்க்கையில் சின்ன சின்னதெல்லாம் என்னென்னலாம் ஆனாலும் இருக்குதோ அதெல்லாம் சரி செஞ்சுட்டா, அதான் பரிசுத்தத்தை நிறைவு. அது என்ன நாளைக்கு அற்புதத்துக்கு இன்னைக்கு பரிசுத்தமாக்கிங்கன்னு சொன்னாரே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனம் வாசிக்க முடிக்கிறேன். 26. இல்லப்பா ஒரு இது 35:22 முன்னாடி என்ன வாசிச்சோம்? 35:22 வாசிங்க. ஆமா ஆமா. அவன் கடைசி வந்து 32ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா யாருங்க? அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? துணிகரை கொண்டுட்டான். என்ன செஞ்சுட்டா? சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டா? அப்ப துணிகரமா எந்த பாவத்தையும் தாவீது சொல்ல, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும். ஆகவே நேரம் கடந்து போகிறனால 3 காரியத்தை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். சொல்லுங்க, துன்மார்க்கனுக்கு துணை போக கூடாது. 3வது சொல்லுங்க, என்ன செய்யணும்? நன்றியா இருக்கணும். அதுக்கப்புறம் முழு மனசா செய்யணும். இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டா இந்த வருடம் இல்லைங்க, இனி எல்லாம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தின் வருடம் தான், அற்புதத்தின் நாட்கள் தான். நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும்.